மகு ஸ்தோத்திரம், மகு ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் ஆவியானவரே மகு ஸ்தோத்திரம், அன்பின் ஆவியானவரே மகு ஸ்தோத்திரம், அன்பின் ஆவியானவரே மகு ஸ்தோத்திரம், கிருபையின் ஆவியானவரே மகு ஸ்தோத்திரம், மகு ஸ்தோத்திரம், மகு ஸ்தோத்திரம், மகு ஸ்தோத்திரம், மகு ஸ்தோத்திரம், மகு ஸ்தோத்திரம். கிருபை நிறைந்தவரே மகு ஸ்தோத்திரம், தோத்திரம், 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 தோத்திரம். வல்லமையின் தேவனே மகு ஸ்தோத்திரம், 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 மகு ஸ்தோத்திரம். அதிசயங்களின் தேவனே மகு ஸ்தோத்திரம், அதிசயங்கள் தேவனே மகு ஸ்தோத்திரம், அதிசயங்களின் தேவனே மகு ஸ்தோத்திரம். அதிசயங்களை செய்கிறவரே மகு ஸ்தோத்திரம், அற்புதங்களை செய்கிறவரே மகு ஸ்தோத்திரம், மகு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களை பலத்தால் இடை கட்டுகிறவரே மகு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவே மை துதிக்கிறோம், 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 மை துதிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே மகு ஸ்தோத்திரம், 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 மகு ஸ்தோத்திரம். அன்பின் இயேசுவே ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏசப்பா மகு தோத்திரம், 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 தோத்திரம். அப்படியே மாறாத கிருபை, மாறாத கிருபை, மாறாத கிருபை. ஆண்டவரே மகு ஸ்தோத்திரம், மகத்துவம் உள்ளவரே மகு ஸ்தோத்திரம், மகிமையானவரே மகு ஸ்தோத்திரம். எங்கள் சர்வ வல்லவரே மகு தோத்திரம், 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 தோத்திரம். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. என்னை நோக்கி கூப்பிடுயன்றி, என்னல் துன்ப நேரத்திலும். என்னை நோக்கி கூப்பிடுயன்றி, என்னல் துன்ப நேரத்திலும். கருத்தாய் விசாரித்து என்றோ கனிவோடென்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றோ கனிவோடென்னை நோக்கிடுமே. திரு
இயேசுவே உம்மை அண்டிடுவே எனதுள்ளம் போற்றி ஜெபித்தே இயேசுவே உம்மை அண்டிடுவே திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே என்னை கைவிடாதீரும் நாதா என்ன நீந்தை நேரிடினோ என்னை கைவிடாதீரும் நாதா என்ன நீந்தை நேரிடினோ உமக்காக யாவும் செய்ப்பேன் உமதே பலன் ஏந்திடுமே உமக்காக யாவும் செய்ப்பேன் உமதே பலன் ஏந்திடுமே திருப்பாதம் நம்பி வந்தே நீரை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே உண்மையாய் வெட்கமடையே உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே உண்மையாய் வெட்கம் அடையே தமதே முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே தமதே முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே சத்திரே தலை கவிழ்ந்தோட நித்தமோ கிரியை செய்திடும் சத்திரே தலை கவிழ்ந்தோட நித்தமோ கிரியை செய்திடும் என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே என்று காட்டிடுமே என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே என்று காட்டிடுமே திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை
பல தள்ளின முலை கல்லே பரமசியோன் மீதிலே வீரகாத்திக்கும் அதை நோக்கி பதராமலே காத்திருப்பே வீரகாத்திக்கும் அதை நோக்கி பதராமலே காத்திருப்பே திருப்பாதம் நம்பி வந்தே திருமை நீரை ஏத்துவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் நல்ல ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் மக்கு ஸ்தோத்திரம் மக்கு ஸ்தோத்திரங்கள் அன்பின் தேவனே மக்கு ஸ்தோத்திரம் சோத்திரம் 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 இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் பரிசுத்த ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம் சோத்திரம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம் நல்ல ஆண்டவரே. மை நன்றியோடு மை துதித்து உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. स्तुति धन्यवाद आपके नाम की महिमा स्तुति करते प्रभु। ஆண்டவரே இந்த உபவாச நாளிலேயும் हे प्रभु इस उपवास के दिनों में भी ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒன்று கூடி हे प्रभु आपके संतान आपके चरणों में इकट्ठा பாடி மை होकर துதித்து மகிமைப்படுத்தும்படியாக आपके नाम के गीत गाकर स्तुति करने के लिए महिमा करने எங்களுக்கு के लिए பாராட்டின கிருபைக்காக நமக்கு ஸ்தோத்திரம். आपने किए हुए दया के लिए आपकी स्तुति हो। இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆண்டவரே பரிசுத்த ஆண்டவரே உபவாச நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். हे प्रभु इस पवित्र उपवास के दिन को आशीर्वाद करके देने के लिए आपसे विनती करते நாட்களே हैं। நாங்கள் உம்முடைய பாதத்திலே சிறிது நேரம் அமர்ந்திருந்து காத்திருந்து ஜெபிக்கும்படியாக हे प्रभु इस दिनों में आपके चरणों में इंतजार कर प्रार्थना करने के लिए உம்முடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக आपके अनुग्रह को पाने के लिए உம்முடைய பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக आपके बल को पाने के लिए கர்த்தர் நாட்கள் எங்கள் ஒவ்வொரு அனுக்கிரகம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். इस दिनों में आप हर एक ऊपर दया करने के लिए आपसे विनती करते இன்னும் हैं அநேக காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும்படியாக और भी कई प्रकार के कार्यक्रम प्रार्थना करने के लिए கர்த்தர் நாட்கள் எங்கள் ஒவ்வொரு கிருபை தந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். इस दिनों में परमेश्वर आप अनुग्रह देके हमें अगुवाई करके चलाने के लिए आपसे இந்த विनती நேரத்தில் நம்முடைய करते हैं। சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் इस दिनों में आपके चरणों में इंतजार करने वाले प्रत्येक लोगों के கர்த்தர் लिए இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். परमेश्वर उन पे अनुग्रह करने के लिए आपसे विनती करते हैं। என்னென்ன வாஞ்சையோடு தாகத்தோடு விருப்பத்தோடு நம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறார்களோ जो जो इस चाहत के साथ इंतजार के साथ आपके चरणों में बैठे हैं प्रभु ஒவ்வொருடைய இதயத்தின் வாஞ்சையை ஆழ்ந்த தேவன் हर एक की जरूरतों की चाहतों को जानकर परमेश्वर கர்த்தர் இந்த நாட்டிலே ஒவ்வொருடைய இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம். इस दिनों में प्रत्येक साथ मुलाकात करने के लिए आपसे विनती करते हैं। ஆண்டவரே நம்முடைய ஜெபத்தின் ஆவியினால் கர்த்தர் ஒவ்வொருவரையும் நிறைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். हे प्रभु आपकी प्रार्थना की आत्मा से हर एक को भरने के लिए आपसे विनती करते हैं। எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி தருவீராக. सारे रुकावट को आप बदल कर दीजिए। வாஞ்சையோடு தாகத்தோடு நம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் जो चाहत के साथ प्यास के साथ आपके चरणों में इंतजार करने प्रत्येक लोगों के நம்முடைய जीवन இரக்கத்தை में கர்த்தர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். आपकी दया को आज्ञा देने के लिए आपसे विनती करते हैं। தொடர்ந்து பரிசுத்த ஆவியான ஆண்டு வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். लगातार पवित्र आत्मा जी राज करके चलाने के लिए आपसे विनती करते ஒவ்வொரு हैं। பாகத்தையும் கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக. प्रत्येक भागों को आप जिम्मा लीजिए। தொடர்ந்து கர்த்தர் வழி நடத்துவீராக. लगातार आप हमें अगुवाई कीजिए। இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु के नाम से मांगते हैं हमारे अच्छे पिता, ஆமென். आमीन। புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கழுவின இரத்தத்தாலே சுகம் தந்தார் காயத்தாலே, கழுவின இரத்தத்தாலே சுகம் தந்தார் காயத்தாலே, தேற்றினார் வசனத்தாலே தேற்றினார்
வசனத்தாலே திடன் தந்தாராவியாலே எனக்கு திடன் தந்தாராவியாலே புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோ புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோ உறுதியாய் பற்றி கொண்டோ உம்மையை நம்பி உள்ளோ உறுதியாய் பற்றி கொண்டோ உம்மையை நம்பி உள்ளோ பூரண சமாதானம் பூரண சமாதானம் புவிதனில் தருபவரே தினமும் புவிதனில் தருபவரே புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோ புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோ அதிசயமானவரே ஆலோசனை கர்த்தரே அதிசயமானவரே ஆலோசனை கர்த்தரே வல்லமையுள்ள தேவா வல்லமையுள்ள தேவா வரங்களில் மன்னவனே எல்லா வரங்களில் மன்னவனே புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோ புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோ கூப்பிட்டேன் பதில் வந்தது குறைவெல்லாம் நிறைவானது கூப்பிட்டேன் பதில் வந்தது குறையெல்லாம் நிறைவானது மகிமையின் ராஜாவர் மகிமையின் ராஜாவர் மகத்துவமானவரே இயேசு மகத்துவமானவரே புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோ புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோ மாலையில் அழுகை என்றார் காலையில் அக்களிப்பு மாலையில் அழுகை என்றார் காலையில் அக்களிப்பு கோபம் ஒரு நிமிடம் கோபம் ஒரு நிமிடம் கிருபையோ நித்தம் நித்தம் அவர் கிருபையோ நித்தம் நித்தம் புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோ புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோ புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோ புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோ जय के गीत के किताब पर गीत नंबर 66 सॉन्ग नंबर निरंतर धन्यवाद तुझको मिले तुझसा न कोई महिमा को ले निरंतर धन्यवाद तुझको मिले तुझसा न कोई महिमा को ले जो कुछ गुजरा धन्य प्रभु साथ भी छोड़े धन्य प्रभु जो कुछ गुजरा धन्य प्रभु
साथ भी छोड़े धन्य प्रभु, धन्य धन्य निरंतर धन्यवाद तुझको मिले, तुझ सा न कोई महिमा को ले, निरंतर धन्यवाद तुझको मिले, तुझ सा न कोई महिमा को ले। ढूंढ के आया मुझे धन्य प्रभु, मुझे पहचाना धन्य प्रभु, ढूंढते आया मुझे धन्य प्रभु, मुझे पहचाना धन्य प्रभु, धन्य धन्य निरंतर धन्यवाद तुझको मिले, तुझ सा न कोई महिमा तो ले, निरंतर धन्यवाद तुझको मिले, तुझ सा न कोई महिमा तो ले। शांति तूने दिया धन्य प्रभु, तू ही सनातन धन्य प्रभु, शांति तूने दिया धन्य प्रभु, तू ही सनातन धन्य प्रभु, धन्य धन्य निरंतर धन्यवाद तुझको मिले, तुझ सा न कोई महिमा को ले, निरंतर धन्यवाद तुझको मिले, तुझ सा न कोई महिमा को ले। तूने मुझे देखा धन्य प्रभु, आंसू मेरा पोंछा धन्य प्रभु, तूने मुझे देखा धन्य प्रभु, आंसू मेरा पोंछा धन्य प्रभु, धन्य धन्य निरंतर धन्यवाद तुझको मिले, तुझ सा न कोई महिमा तो ले, निरंतर धन्यवाद तुझको मिले, तुझ सा न कोई महिमा को ले। धर्मी तू ही है धन्य प्रभु, जय मुझे दिया धन्य प्रभु, धर्मी तू ही है धन्य प्रभु, जय मुझे दिया धन्य प्रभु, धन्य धन्य निरंतर धन्यवाद तुझको मिले, तुझ सा न कोई महिमा तो ले, निरंतर धन्यवाद तुझको मिले, तुझ सा न कोई महिमा को ले। अनादि है तू धन्य प्रभु, राज करता तू धन्य प्रभु, अनादि है तू धन्य प्रभु, राज करता तू धन्य प्रभु, धन्य धन्य निरंतर धन्यवाद तुझको मिले, तुझ सा न कोई महिमा तो ले, निरंतर धन्यवाद तुझको मिले, तुझ सा न कोई महिमा को ले। सब प्रार्थना करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद, स्तुति हो प्रभु। आंडवरे मग स्तोत्र 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 कृपेन देवने मग स्तोत्र 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 मैं नंदियोड मैं दिख रहा 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 യേശുവേ ഹല്ലേലൂയ 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 നല്ലാവിയാനവരേ മക സ്തോത്രം 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 വല്ലമീൻ ആവിയാനവരേ മക സ്തോത്രം 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 കൃപൈൻ ആവിയാനവരേ മക സ്തോത്രം 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 കൃപൈ നിറഞ്ഞവരേ മക സ്തോത്രം 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 യേശുവേ ഹല്ലേലൂയ 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 எங்கள் பரிசுத்த ஆவியானவரே மகு தோத்ரம் 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 எங்களை நிரப்புகிறவரே மகு தோத்ரம் மகு தோத்ரம் மகு தோத்ரம் மகு தோத்ரம் எங்களை பலப்படுத்துகிறவரே மகு ஸ்தோத்ரம் மகு ஸ்தோத்ரங்கள் சகாயம் பண்ணுகிறவரே மகு தோத்ரம் மகு தோத்ரம் மகு தோத்ரம் மகு தோத்ரம் மகு தோத்ரம் மகு தோத்ரம் ஏசப்பா மே நன்றியோடு துதிக்கிறோம் ஆவியானவரே மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம்
இயேசுவே ஹalleluya 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 ஏசப்பா நன்றியோடு துதிக்கிறோம் 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 ஹalleluya நல்ல தேவனே இயேசு எங்கள் மீதிலே ஆவியானவரை தாரும் நித்திய தேவனே நல்ல தேவனே இயேசு எங்கள் மீதிலே ஆவியானவரை தாரும் நித்திய தேவனே பெந்தேகோஸ்தே நாளில் வந்த நல்ல தேவனே இந்த வேளை வாரம் தாரும் எங்கள் தேவனே பெந்தேகோஸ்தே நாளில் வந்த நல்ல தேவனே இந்த வேளை வாரம் தாரும் எங்கள் தேவனே நல்ல தேவனே இயேசு எங்கள் மீதிலே ஆவியானவரை தாரும் நித்திய தேவனே நல்ல தேவனே இயேசு எங்கள் மீதிலே ஆவியானவரை தாரும் நித்திய தேவனே தாகமுள்ள எல்லாரும் திருப்தி அடைய தனித்தனியாய் சந்திக்கவே வேண்டும் ஐயனே தாகமுள்ள எல்லாரும் திருப்தி அடைய தனித்தனியாய் சந்திக்கவே வேண்டும் ஐயனே நல்ல தேவனே இயேசு எங்கள் மீதிலே ஆவியானவரை தாரும் நித்திய தேவனே நல்ல தேவனே இயேசு எங்கள் மீதிலே ஆவியானவரை தாரும் நித்திய தேவனே சாந்தமுடனே பரிசுத்த தேவனே சாந்தங்களை யுத்தத்திற்கு உயிர்ப்பித்தருளோம் சாந்தமுடனே பரிசுத்த தேவனே சாந்தங்களை யுத்தத்திற்கு உயிர்ப்பித்தருளோம் நல்ல தேவனே இயேசு எங்கள் மீதிலே ஆவியானவரை தாரும் நித்திய தேவனே நல்ல தேவனே இயேசு எங்கள் மீதிலே ஆவியானவரை தாரும் நித்திய தேவனே துக்கமயக்கம் துயர் சோம்பலும் போட ஸ்தோத்திர மனதின் உற்சாகத்தை தாரும் துக்கமயக்கம் துயர் சோம்பலும் போட ஸ்தோத்திர மனதின் உற்சாகத்தை தாரும் நல்ல தேவனே இயேசு எங்கள் மீதிலே ஆவியானவரை தாரும் நித்திய தேவனே நல்ல தேவனே இயேசு எங்கள் மீதிலே ஆவியானவரை தாரும் நித்திய தேவனே நல்ல தேவனே இயேசு எங்கள் மீதிலே ஆவியானவரை தாரும் நித்திய தேவனே சென்ற காலத்தில் ஜெயம் பெற்றிட செய்த ஜெபத்தின் ஆவியானவரை எங்களில் போற்றோம் சென்ற காலத்தில் ஜெயம் பெற்றிட செய்த ஜெபத்தின் ஆவியானவரை எங்களில் போற்றோம் நல்ல தேவனே இயேசு எங்கள் மீதிலே ஆவியானவரை தாரும் நித்திய தேவனே நல்ல தேவனே இயேசு எங்கள் மீதிலே ஆவியானவரை தாரும் நித்திய தேவனே அன்புடன் தாழ்மை சமாதானம் பொறுமை தெய்வம் எங்களுக்குள்ளே நீதம் பெருகை அருளோம் அன்புடன் தாழ்மை சமாதானம் பொறுமை தெய்வம் எங்களுக்குள்ளே நீதம் பெருகை அருளோம் நல்ல தேவனே இயேசு எங்கள் மீதிலே
ஆவியானவரை தாரும் நித்திய தேவனே, நல்ல தேவனே, இயேசு எங்கள் மீதிலே. ஆவியானவரை தாரும் நித்திய தேவனே, சென்ற காலத்தில் ஜெயம் பெற்றிட செய்த ஜெபத்தின் ஆவியானவரை எங்களில் ஊற்றோம். சென்ற காலத்தில் ஜெயம் பெற்றிட செய்த ஜெபத்தின் ஆவியானவரை எங்களில் ஊற்றோம். நல்ல தேவனே, இயேசு எங்கள் மீதிலே. ஆவியானவரை தாரும் நித்திய தேவனே, நல்ல தேவனே, இயேசு எங்கள் மீதிலே. ஆவியானவரை தாரும் நித்திய தேவனே, நல்ல தேவனே, இயேசு எங்கள் மீதிலே. ஆவியானவரை தாரும் நித்திய தேவனே, நல்ல தேவனே, இயேசு எங்கள் மீதிலே. ஆவியானவரை தாரும் நித்திய தேவனே, நல்ல தேவனே, இயேசு எங்கள் மீதிலே. ஆவியானவரை தாரும் நித்திய தேவனே, நல்ல தேவனே, இயேசு எங்கள் மீதிலே. ஆவியானவரை தாரும் நித்திய தேவனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, மை துதிக்கிறோம். எங்கள் அன்பின் தேவனே, மகு ஸ்தோத்திரா. ஆவியானவரே, மகு சோத்ரா 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 இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசப்பா, மகு ஸ்தோத்ரா சோத்ரா 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 இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. காத்திருந்து பலனடைந்து, காத்திருந்து பலனடைந்து, கழுகை போல் பரப்பே நான், கழுகை போல் பரப்பே. இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும். எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே. கசந்த மாறா மதுரமாகும், கசந்த மாறா மதுரமாகும். எகிப்தியாக நிடுமே, கொடிய எகிப்தியாக நிடுமே. இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும். எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே. என்னை விட்டு எடுபடாதே, என்னை விட்டு எடுபடாதே. நல்ல பங்கு இது எனக்கு, நல்ல பங்கு இது. இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும். எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே. எதை நினைத்தோ கலங்க மாட்டே, எதை நினைத்தோ கலங்க மாட்டே. என்றும் துதித்திடுவே நான், என்றும் துதித்திடுவே. இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும். எந்த நாளும்
ஹalleluya ஹalleluya இயேசுவே மக்கு ஸ்தோத்ர 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 धन्यवाद ஸ்தோத்திரிக்கிறோம் நல்ல ஆண்டவரே मैं நன்றியோடு மை துதித்து உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா स्तुति करते धन्यवाद करते आपके नाम की स्तुति महिमा करते प्रभु ஆண்டவரே இந்த உபவாச நாளிலேயும் हे प्रभु इस उपवास के दिनों में भी மட்டுமாக மை பாடி மை துதித்து மகிமைப்படுத்த கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக நமக்கு ஸ்தோத்திரம் अभी तक आपके गीत गाकर आपके नाम की महिमा करने के लिए परमेश्वर ने दिया हुआ सहायता के लिए आपकी धन्यवाद की स्तुति ஆண்டவரே करते हैं தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம் हे प्रभु लगातार पवित्र आत्मा जी हमसे मुलाकात करने के लिए आपसे विनती करते ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயும் हैं हे प्रभु इस आवाज के सुनने वाले प्रत्येक लोगों के जीवन में கர்த்தர் இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம் परमेश्वर आप उनसे मुलाकात कीजिए நாங்கள் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு மேலான காரியங்களை செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் हम सोचने से विचार से मांगने से भी आप अधिकता से देने वाले इसलिए आपकी धन्यवाद की स्तुति அவருடைய है இதயத்தையும் இதயத்தின் ஆழங்களையும் அறிந்து அறிகிற தேவன் हर एक हृदय और हृदय की गहराई को जानने वाले परमेश्वर இந்த நாட்களில் எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை கர்த்தர் பரத்திலிருந்து அனுப்பி தரும்படியாக ஜெபிக்கிறோம் इस दिनों में हमारे आवश्यकता के शब्दों को स्वर्ग दूत से भेजने के लिए आपसे विनती करते हैं ஒவ்வொரு உள்ளங்களையும் பரிசுத்த ஆவியானவர் தேற்றுவீராக प्रत्येक हृदय को परमेश्वर आप तसल्ली दीजिए ஆண்டவரே நீர் கலக்கங்களை மாற்றுவீராக हे प्रभु आप सारे व्याकुलों को बदल दीजिए சமாதானத்தின் தேவன் ஒவ்வொரு ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் शांति के प्रभु आप प्रत्येक राज करने के लिए आपसे विनती करते हैं தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்துவீராக लगातार पवित्र आत्मा जी आप हमें अगुवाई करके चलाइए இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே यीशु के नाम से मांगते हैं हमारे अच्छे पिता ஆமென் आमीन கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக परमेश्वर की पवित्र नाम की महिमा हो இந்த நாளிலேயும் इस दिनों में भी தேவனுடைய சமூகத்திலே நாம் அமர்ந்திருக்கும்படியாக परमेश्वर के चरणों में हम इंतजार करने के लिए கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காக परमेश्वर ने किए हुए उपकारों के लिए நாம் அவருக்கு நன்றி உள்ளவர்களாக காணப்பட ஆயத்தமாக இருக்கிறோம் हम उसके धन्यवाद के हृदय के समान आयोजित समान दिखना है தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைபடுவாராக लगातार पवित्र आत्मा जी हमसे मुलाकात करेगा அவருடைய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கர்த்தர் இடைபடுவாராக उनके शब्दों को आवाजों को सुनने वाले प्रत्येक लोगों के साथ परमेश्वर प्रत्यक्ष मुलाकात சிறிது करेगा நேரம் தேவனுடைய வசனத்தை நாம் பார்த்துவிட்டு நாம் ஜெபத்துக்கு நேராக கடந்து போகலாம் थोड़े समय हम वचन को देखकर फिर प्रार्थना की ओर पढ़ेंगे हम 55ஆம் சங்கீதம் भजन संगीता 55 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் उसका 52वां वचन पढ़ेंगे கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு परमेश्वर के ऊपर अपने बोझ को रख दे அவர் உன்னை ஆதரிப்பார் वो तुझे संभालेगा நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் वो धर्मियों को कभी वो टलने ना देगा கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு यहोवा के ऊपर अपने बोझ को रख दे அவர் உன்னை ஆதரிப்பார் वो तुझे संभालेगा நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் और वो धर्मियों को कभी वो टलने ना देगा நம்முடைய கர்த்தர் நம்மை ஆதரிக்கிறவர் परमेश्वर हमारा वो संभालने वाला प्रभु கர்த்தர் உங்களை ஆதரிப்பார் परमेश्वर आपको संभालेगा तसल्ली देगा கர்த்தர் நம்மை ஆதரிப்பார் परमेश्वर हमें संभालेगा நம்முடைய தேவன் உண்மை உள்ள தேவன் क्योंकि हमारा परमेश्वर वो सच्चा परमेश्वर है நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும் हम उसे विश्वास करना है இந்த உலகத்திலே வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் इस संसार में जीने वाले प्रत्येक लोगों के लिए பலவிதமான பாரங்கள் உண்டு कई प्रकार की बोझ है பாரங்கள் இல்லாத மனுஷன் இந்த பூமியில ஒருவருமே கிடையாது बिना बोझ का मनुष्य कोई भी संसार में नहीं है ஆனால் அந்த பாரத்தை நாம் வைக்கிற இடம் தேவனுடைய சமூகம் लेकिन उस बोझ को रखने वाला जगह है वो परमेश्वर की समूह है ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து क्योंकि प्रभु यीशु मसीह जो है நம்முடைய பாரங்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார் हमारे सारे बोझ को परमेश्वर क्रूस पर वहां पर उठाकर खत्म कर दिया நம்முடைய है பாவங்கள் हमारे पापों को நம்முடைய பாரங்கள் हमारे बोझों को நம்முடைய சாபங்கள் हमारे श्रापों को நம்முடைய வியாதிகள் हमारी बीमारियों நம்முடைய को பலவீனங்கள் हमारी बलवीनता को எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார் सभी को परमेश्वर ने क्रूस पर उठाकर उसे खत्म कर இதனால் दिया தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார் इसीलिए प्रभु परमेश्वर यीशु कहते हैं வருத்தப்பட்டு பாரம் சுமைக்கிறவர்களே हे परिश्रम उठा के बोझ उठाने वाले நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் आप सभी लोग मेरे पास आइए நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் मैं तुम्हें तसल्ली दूंगा எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் सभी लोग मेरे पास आइए நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் मैं तुम्हें तसल्ली सहायता दूंगा அப்ப நம்முடைய பாரங்களை வைக்கிற ஒரே இடம் तो हम बोझ रखने वाले एक ही जगह है தேவனுடைய சமூகம் वो परमेश्वर
परमेश्वर की समूह है। அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், इसीलिए परमेश्वर कहते கர்த்தர் हैं மேல் உன் பாரத்தை வைத்து விடு, यहोवा पर अपना बोझ रख दे, அவர் உன்னை ஆதரிப்பார்। वो तुम्हें संभालेगा। இந்த உலகத்திலே தேவன் ஒருவரே நம்மை ஆதரிக்கிறவர்। क्योंकि इस संसार में प्रभु यीशु मसीह ही हमें संभालने वाला। இந்த உலகத்திலே நம்மை ஆதரிக்க अनेक ஆதரவாளர்கள் இருக்கலாம்। इस संसार में भले हमें संभालने वाले कई मनुष्य हो सकते हैं, ஆனால் அவருடைய ஆதரவுகள் நமக்கு எப்பொழுதும் கிடைப்பது இல்லை। लेकिन उनकी तसल्ली हमें निरंतर नहीं मिलता है। கர்த்தர் ஒருவரே நம்மை ஆதரிக்கிற தேவன்। क्योंकि प्रभु परमेश्वर एक ही है, हमें निरंतर संभालने वाला प्रभु। இந்த 1 பேதுரு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், पहला पत्रस की किताब 5वां अध्याय उसका 7वां वचन पढ़ते समय, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் वो तुम्हें पूछताछ करता है, इसीलिए உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள்। आपकी सारी चिंता उसी पर डाल दीजिए। நம்முடைய தேவன் நம்மை விசாரிக்கிறவர்। क्योंकि हमारा परमेश्वर हमें पूछताछ ध्यान करने वाला प्रभु ஆகினால் है, நம்முடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விட வேண்டும்। इसीलिए हमारी सारी चिंता उसके ऊपर हम रख देना है। நம்முடைய பணம் நம்மை ஆதரிக்க முடியாது, हमारे धन हमें संभालेगा नहीं, நமக்கு இருக்கிற சொத்துக்கள் நம்மை ஆதரிக்க முடியாது, हमारे पास रहने वाली संपत्ति हमें संभालेगा नहीं। ஆகினாலே கர்த்தர் நம்மை ஆதரிக்கிறவராக இருக்கிறார்। इसीलिए परमेश्वर ही हमें संभालने वाला प्रभु है। உலகத்திலே கவலைப்படுவதனாலே சரீரத்தில் ஒரு முளத்தை கூட்ட முடியாது। इस संसार में हम चिंता उठाने से हमारे शरीर में 1 फुट हम बढ़ा नहीं सकते ஒரு हैं, முளத்தை குறைக்க முடியாது। और 1 फुट हम कम भी नहीं कर सकते அவர் हैं। உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள்। इसलिए आपकी सारी चिंता उसके ऊपर रख दीजिए। ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், आकाश की पक्षियों को ध्यान लगा के देखिए, அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, अब वे लोग बोते भी नहीं है और वे लोग कटनी भी नहीं करते हैं। அவைகள் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறவராக இருக்கிறார்। उन लोगों को भी हमारे परम पिता उन्हें पोषण करके चलाता நம்மை है, விசாரிக்கிறவர் தேவன் இருக்கிறார்। इसीलिए हमें पूछताछ करने वाला एक है देवता। நம்முடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல வைத்து விட வேண்டும்। हमारे सारे बोझ उसके ऊपर रख देना है, உலகத்துல கவலை இல்லாத மனுஷனும் கிடையாது। क्योंकि इस संसार में कोई बिना बोझ का मनुष्य नहीं है। ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான கவலை। कई प्रकार के, हर एक मनुष्य को कई प्रकार की बोझ है। சிலருக்கு இல்லைன்னு கவலை, कई लोगों को नहीं है कर बोझ है, ஐயா சிலருக்கு இருக்குதே அதை அனுபவிக்க முடியலங்கிற கவலை, कई लोग होते वक्त भी उसे अनुभव ना कर सकते इसलिए उस प्रकार की बोझ है। சிலருக்கு பிள்ளைகளை குறித்த கவலை, कई लोगों को बच्चों के बारे में बोझ है, சிலருக்கு மனைவியை குறித்த கவலை, कई लोगों को पत्नी के बारे में बोझ है, சிலருக்கு கணவனை குறித்த கவலை, कई लोगों को पति के बारे में बोझ है, சிலருக்கு எதிர்காலத்தை குறித்த கவலை, कई लोगों को भविष्य के बारे में बोझ है। இப்படியாக மனுஷனுடைய வாழ்க்கையில் अनेक கவலைகள் மனுஷனை வாட்டி கொண்டு இருக்கிறது। तो इस प्रकार कई लोगों के मनुष्य के जीवन में बोझ इस प्रकार उन्हें चिंता व्याकुल दिलाते வேதம் रहता है। சொல்லுகிறது கவலை மனுஷனுடைய சரீரத்தை ஒடுக்கும் என்று சொல்லப்படுகிறது। शास्त्र कहता है जो बोझ है मनुष्य के शरीर को तोड़ता है। அதனால் தான் அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார், इसलिए प्रेरित पौलुस पेदर कहता है, சொல்லுகிறார், पतरस कहता है, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினாலே वो तुम पे ध्यान और चिंता रखता கவலைகள் है। எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள்। आपके सारे बोझ चिंता उसके ऊपर रख அப்ப दीजिए। நம்முடைய வாழ்க்கையில கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விட வேண்டும்। तो हमारे जीवन की सारे बोझ प्रभु यीशु मसीह पे हम रख देना है, ஏனென்றால் நம்ம தேவன் நம்மை ஆதரிக்கிறவராக இருக்கிறார், क्योंकि प्रभु परमेश्वर हमें संभालने वाला நம்மை प्रभु है, விசாரிக்கிறவராக இருக்கிறார்। हमें वो पूछताछ करने वाला प्रभु है। பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் फिलिपियों की किताब 4 अध्याय में 6-7 वचनங்களிலே வாசிக்கிறோம், उसका 4 और 6 में पढ़ते समय, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் आप किसी भी बातों पे ना चिंता होते हुए எல்லாவற்றையும் குறித்து सभी के कार्यों में ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் स्तुति के द्वारा प्रार्थना में வேண்டுதலினாலும் आपकी विनंतियों के साथ ஜெபத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள்। और प्रार्थना के द्वारा परमेश्वर को आप बताइए। அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் सब सारे बुद्धि से बढ़कर परमेश्वर की शांति உங்கள் இருதயங்களையும் आपके हृदय में, உங்கள் சிந்தனைகளையும் आपके सोच में கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக प्रभु यीशु मसीह के अंदर காத்துக்கொள்ளும்। आप लोग रक्षा कर लीजिए। முதலாவது பார்த்தோம், पहला हम देखे थे, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, प्रभु के ऊपर अपने बोझ को रख दीजिए, அவர் உன்னை ஆதரிப்பார்। वो तुम्हें संभालेगा। இரண்டாவது பார்க்கிறோம், हाँ, दूसरा हम देखते அவர் हैं, உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் वो तुम पर ध्यान पूछताछ करता है, इसीलिए உங்கள் கவலை எல்லாம் வைத்து விடுங்கள்। आपकी सारी चिंता उस पर रख दीजिए। அவர் உங்களை விசாரிக்கிறவர்। वो आपको पूछताछ करता है। அடுத்தபடியாக பார்க்கிறோம், अगला हम देखते हैं, நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாதீர்கள், आप किसी भी बातों पर चिंता मत कीजिए, எல்லாவற்றை குறித்து सारे कार्यों को लेकर ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் आप स्तुति के द्वारा उस प्रार्थना के साथ, வேண்டுதலினாலும் विनंती के साथ தேவனுக்கு தெரியப்படுத்து, परमेश्वर को आप बतलाइए। எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும்। सब कार्यों को परमेश्वर को हम केवल बतलाना है, அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் तभी ही सारे बुद्धि से बढ़कर परमेश्वर की शांति கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நம்மை காத்துக்கொள்ளும்। प्रभु यीशु मसीह के अंदर हमें वो रक्षा संभाल लेगा। நெகேமியாவிலே 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், नेहेमिया की किताब 8वां अध्याय उसका 10वां वचन पढ़ते समय, நீங்கள் போய் கொழுமையானவைகளை புசித்து आप लोग जाकर हष्ट पुष्ट को उसे खाकर
जाकर ஒன்றும் இல்லாதவர்களுக்கு அனுப்புங்கள். आप जो जिनके पास नहीं है उन लोगों को भेज दीजिए, இந்த நாள் ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். क्योंकि ये दिन परमेश्वर के लिए पवित्र दिन है. நீங்கள் விசாரப்பட வேண்டாம். आप उसके लिए चिंता मत होइए, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுக்கு பலன். क्योंकि परमेश्वर के अंदर आनंद रहना ही वो हमारे लिए बल है. நீங்கள் எதை குறித்து விசாரப்பட வேண்டாம். आप कोई भी बातों के लिए चिंता मत होइए, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது உங்களுக்கு பலன். आप परमेश्वर के अंदर आनंदित रहना ही आपके लिए वो बल है. நம்முடைய கர்த்தர் நம்மை ஆதரிக்கிற தேவன், क्योंकि परमेश्वर हमारा वो संभालने वाला प्रभु है. நம்முடைய வாழ்க்கையில எல்லா பாரத்தையும் வைத்து விட வேண்டும். तो हमारे जीवन के सारे बोझ को उसके ऊपर रख देना है, கவலைகள் எல்லாம் அவர் மேல வைத்து விட வேண்டும். हमारी सारी चिंताओं को उसके ऊपर रख देना है. நம்ம எல்லாத்தையும் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். तो हमारे सारे जीवन के कार्य को परमेश्वर को हम बतलाना है. கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். और अगला परमेश्वर के अंदर हम निरंतर आनंदित रहना है. எதற்கு விசாரப்பட வேண்டாம். और कोई भी बातों के लिए हम चिंता नहीं होना है, நம்முடைய தேவன் நம்மை ஆதரிக்கிற தேவன். क्योंकि हमारा परमेश्वर हमें वो निरंतर संभालने वाला प्रभु है. விதமாக நம்முடைய வாழ்க்கையை ஆதரிக்கிறார். वो किस प्रकार हमारे जीवन को संभालता है. சங்கீதம் 72 சங்கீதம் भजन संगीता 72 में 13 வசனத்தை வாசிக்கலாம். उसका 13 वचन पढ़ेंगे. பலவீனனுக்கும் वो बलवीनता को எளியவனுக்கும் और दरिद्र को அவர் இறங்கி वो दया कर कर எளியவர்களின் ஆத்துமாவை அவர் ரட்சிப்பார். और दरिद्रों को प्राणों को वो बचाएगा. பலவீனமானவர்களை அவர் ஆதரிக்கிறார். और कंगालों को परमेश्वर संभालता है, எளியவர்களை கர்த்தர் ஆதரிக்கிறார். और दरिद्र लोगों को भी परमेश्वर संभालता है. வேளை நாம் நினைக்கலாம், हो सकते हैं हम सोच सकते हैं நாம் பலவீனன், क्योंकि मैं कंगाल हूँ, வாழ்க்கையில் எந்த விதமான பலனுமே இல்லை, मेरे जीवन में कोई प्रकार की बल ही नहीं நான் है, எதற்குமே லாயக்கு இல்லை, मैं किसी प्रकार के कार्य के लिए लायक ही नहीं हूँ, எதுக்குமே நான் உதவாதவன் किसी நினைக்கலாம். बातों के लिए मैं कामिलता नहीं हूँ. நான் எளியவனாக இருக்கிறேன் हो सकता है मैं दरिद्र हो सकता हूँ, என்று ஒருவேளை நினைக்கலாம். ऐसा आप सोच सकते हो. ஆனால் பலவீனனுக்கு அவர் ஆதரிக்கிறவராக இருக்கிறார். लेकिन परमेश्वर दरिद्र को वो बचाने वाला प्रभु है, பலவீனர்களை அவர் ஆதரிக்கிறவராக वो இருக்கிறார். कंगालों को बचाने वाला प्रभु है. நாம் எந்த நிலைமையில பலவீனப்பட்டு இருந்தாலும் हम कौन से भी स्थितियों में हम बलवीनता हो क्यों ना கர்த்தர் நம்மை हो, ஆதரிக்க வல்லவராக இருக்கிறார். क्योंकि परमेश्वर हमें संभालने के लिए वो सामर्थ्य प्रभु है. ரோமரின் புத்தகம் 4 அதிகாரம் 19 வசனத்திலே வாசிக்கிறோம். रोमियो की किताब 4 में उसका 10वां वचन हम पढ़ते समय ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கிறோம். अब्राहम के बारे में हम देखते हैं. அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை, वो विश्वास में कभी वो बलवीनता नहीं हुआ. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது वो लगभग 100 साल का जब उस उम्र का होने के बाद தன் சரீரம் செத்து போனதையும் अपने शरीर सारे मरने के बाद भी சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாது இருந்தான். और सारा की जो गर्भ भी मर चुका है वो उसने कभी ध्यान नहीं दिया. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், और परमेश्वर ने दिया और प्रतिज्ञा को कभी वो संदेह ना करते हुए, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று क्योंकि परमेश्वर वाचा बांधा और परमेश्वर वो पूरा करने वाला परमेश्वर है कर முழு நிச்சயமாய் நம்பி पूरी निश्चयता से भरोसा தேவனை कर மகிமைப்படுத்தி परमेश्वर की महिमा कर விசுவாசத்திலே வல்லவனானார். और विश्वास में वो सामर्थ्य बन गया. ஆபிரகாமுக்குள்ள இருந்ததான விசுவாசம் செத்து போகவில்லை. लेकिन अब्राहम के अंदर रहने वाला विश्वास कभी वो मरा नहीं. ஆபிரகாமுக்குள்ள இருந்ததான விசுவாசம் பலவீனமாய் இருக்கவில்லை. वो अब्राहम की विश्वास कभी वो बलवीनता नहीं हुआ, அவனுடைய விசுவாசம் பலமுள்ள விசுவாசமாய் இருந்தது. क्योंकि उसकी जो विश्वास है वो बलवंत था. நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் तो हमारे जीवन की जो विश्वास है செத்து போன சரீரத்தை உயிர்ப்பிக்கும். वो मरा हुआ शरीर को भी वो जिला सकता है. செத்து போன சரீரத்தை உயிர்ப்பிக்கும். वो मरा हुआ शरीर को भी जिला सकता है. பலவீனமான சரீரத்தை உயிர்ப்பிக்கும். और बलवीनता भरा हुआ शरीर को भी बलवंत बना सकता है. பலவீனமான சரீரத்தை பலப்படுத்தும். वो बलवीनता भरा हुआ शरीर को वो बल पा सकती है. யோபு தன்னுடைய வாழ்க்கையில சொல்லுகிறார், अय्यूब अपने जीवन में कहता है, எல்லாவற்றையும் இழந்து போனதான யோபு, सब कुछ खोया हुआ हारा हुआ उस अय्यूब, சரீரத்திலே பலவீனம் தாக்கப்பட்டதான யோபு, वो शरीर में बलवीनत दिया हुआ अय्यूब, அவர் சொல்லுகிறார், वो कहता है, தேவரீ, हे प्रभु நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், आप सभी कार्य को करने के लिए நீ सामर्थ्य செய்ய है. நினைத்தது ஒன்றும் தடைபடாது. आप करने वाले कार्य कभी वो रुकावट नहीं होगा. யோபுவின் விசுவாசம் अय्यूब की विश्वास பலமுள்ள விசுவாசமாய் वो இருந்தது. बलवंत भरा हुआ विश्वास था. எல்லாவற்றையும் இழந்த நிலைமையிலே, वो सब कुछ खोया हुआ दिन और समय में அவருடைய भी, சரீரம் பலவீனப்பட்டு போன நிலைமையிலே, उसके शरीर बलवंत हुआ उस समय में भी, அவருடைய சரீரம் வியாதிப்பட்டு போன நிலைமையிலே, उसके शरीर बीमार पड़ा हुआ उस समय में भी, யோபு தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுகிறார். अय्यूब अपने विश्वास को कबूल करता है. தேவரீ, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், हे प्रभु आप सब कुछ करने के लिए सामर्थ्य हो, நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. क्योंकि आप जो करने वाले कार्य कभी वो रुकावट नहीं होगा. நம்முடைய விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பலவீனத்தை மாற்ற முடியும். क्योंकि हमारी जो विश्वास है वो हमारे शरीर की बलवंतता को बदल सकता है. ஆபிரகாமுக்கு இருந்ததான விசுவாசம், क्योंकि अब्राहम के अंदर रहने वाला विश्वास, அவனுக்குள்ள பலமுள்ள விசுவாசம் இருந்தது. उसके अंदर बलवंत भरा हुआ विश्वास था. ஆபிரகாம் சாலோடைய சரீரத்தை கர்த்தர் பலப்படுத்தினார்.
परमेश्वर ने उस अब्राहम के शरीर को बलवंत बनाया, அதே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையை பலப்படுத்துவார். वही परमेश्वर हमारे जीवन में हमें भी बलवंत நம்முடைய करेगा வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்களை மாற்றுவார். और हमारे जीवन के सारे बलवीनता को बदल देगा। நம்முடைய வாழ்க்கையில பலவீனத்திலே நமக்கு ஆதரவாய் இருப்பார். हमारे जीवन के सारे निर्बल के समय में वो हमें तसल्ली देगा। நம்முடைய பலவீனத்தில் நம்மை ஆதரிப்பார். हमारे निर्बलता में वो हमें तसल्ली देगा। நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தில் நாம் ஒருபோதும் பலவீனப்பட்டு போக கூடாது. इसीलिए हम हमारे जीवन के विश्वास में कभी हम कमजोर नहीं पड़ना தேவன் மீதுள்ள விசுவாசத்தை ஒருபோதும் விட்டுவிட கூடாது. और परमेश्वर के ऊपर रखा हुआ विश्वास में कभी हम छोड़ नहीं देना है। ரோமர் 8 அதிகாரம் 26 வசனத்திலே வாசிக்கிறோம். रोमियो की किताब 8वां अध्याय उसका 26वां वचन पढ़ते समय, ஆவியானவர் நம்முடைய பலவீனத்தில் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். क्योंकि पवित्र आत्मा जो है हमारे बलवीनता में वो हमें सहायता करने वाला प्रभु है। பரிசுத்த ஆவியானவரை பற்றிக்கொள்ளும் பொழுது, पवित्र आत्मा को जब हम थामते समय பரிசுத்த ஆவியினால் நிரம்பும் பொழுது, और पवित्र आत्मा के द्वारा हम भरते समय நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் மாறி போகும். हमारी सारी बलवीनता वो बदल जाता है, கர்த்தர் நம்முடைய பலவீனத்திலே நமக்கு ஆதரிக்கிறவராக இருக்கிறார். क्योंकि प्रभु परमेश्वर हमारे निर्बलता में वो हमें संभालने वाला प्रभु है। மத்தேயு 8 அதிகாரம் 17 வசனத்திலே வாசிக்கிறோம். 8:17 मत्ती की किताब 8:17 में पढ़ते समय, அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு वो ही हमारे निर्बलता को उठाकर நம்முடைய துக்கங்களை எல்லாம் சுமந்தார். हमारे सारे दुखों को उठा लिया, நம்முடைய பலவீனங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டார். हमारे सारे निर्बलता को ने उठा लिया நம்முடைய துக்கங்களை எல்லாம் சுமந்து தீர்த்து விட்டார். और हमारे सारे दुखों को उठाकर खत्म कर दिया। ஆபிரகாமுக்குள்ளே காணப்பட்டதான விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டும். अब्राहम के अंदर दिखाई देना वाला विश्वास हमारे अंदर भी दिखाई देना है। பலவீனத்தில் நம்மை ஆதரிக்கிறவராக இருக்கிறார். वो हमारे निर्बलता में हमें संभालने वाला प्रभु है, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே क्योंकि मुझे बलवंत बनाने वाला मसीह में எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. सब कुछ करने के लिए मेरे अंदर बल है। வாழ்க்கையில் ஆண்டவரை பற்றிக்கொள்ளும் பொழுது, इस दिनों में हम परमेश्वर को थामते அவரை समय, விசுவாசிக்கும் பொழுது, उसे हम विश्वास करते समय, பலவீனத்திலே நமக்கு அவர் ஆதரிக்கிறவராக இருக்கிறார். वो हमारे निर्बलता में वो हमें संभालने वाला प्रभु है। இரண்டாவதாக நாம் வாசிப்போமேயானால், दूसरा हम पढ़ते समय 1 கொரிந்தியரின் புத்தகம் 10 அதிகாரம் 13 வசனத்திலே வாசிக்கிறோம். पहला कोरिन्थियों की किताब 10वां अध्याय 11 वचन पढ़ते समय, மனுஷனுக்கு நேரிட சோதனை அல்லாமல், परंतु मनुष्य को जो आने वाले मुसीबतों से வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. और दूसरा कोई आपको विपत्ति नहीं पड़ी है, தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். क्योंकि परमेश्वर वो सच्चा प्रभु है। உங்கள் திராணிக்கு மேலாக அவர் சோதிக்கப்படுவதற்கு आपके जो हक से बढ़कर आपको परेशानी देने से அவர் இடம் கொடாமல், वो आपको जगह ना देते हुए சோதனையை தாங்கத்தக்கதாக, जो परेशानी को जो संभालने तक சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார். वो परेशानी से बचने के लिए आपको परमेश्वर सहायता करेगा। நம்முடைய சோதனையில நம்மை ஆதரிப்பார். हमारी परेशानियों में भी हमें वो तसल्ली देगा சோதனையை தாங்கத்தக்கதாக, और परेशानी को संभालने के लिए சோதனையோடு கூட தப்பித்துக் கொள்ளும்படியாகும் और परेशानी से हमें बचने के लिए அதற்கு போக்கை உண்டாக்குவார். उसके लिए मार्ग को उत्पन्न நம்முடைய करेगा। திராணிக்கு தக்கதாக திராணிக்கு மேலாக அவர் ஒருபோது சோதிக்க மாட்டார். हमारे जो बल के ऊपर वो कभी हमें परेशानी नहीं देगा, சோதிப்பதற்கு இடம் கொடுக்க மாட்டார். वो परेशानी के लिए जगह नहीं देगा, தேவன் நம்மை ஒருபோது அவர் சோதிக்கிறவர் அல்ல. क्योंकि परमेश्वर हमें वो कभी वो ये नहीं करता है। பிசாசு தான் நம்மை சோதிக்கிறார். शैतान ही हमें ये करता है। திராணிக்கு மேலாக நாம் சோதிக்கப்படுவதற்கு இடம் கொடுக்க மாட்டார். वो हमारे जो बल से बढ़कर कभी हमें मुसीबत नहीं देता है। வாழ்க்கையில் வருகிற சோதனை தாங்கத்தக்கதாக, हमारे जीवन में आने वाले मुसीबतों को हम सहन करने के लिए, சோதனையோடு கூட தப்பித்துக் கொள்ளும்படியாக போக்கை உண்டாக்குகிறார். उस मुसीबतों से बचने के लिए हमें वो मार्ग दिखाता है। நம்முடைய சோதனையிலே நம்மை ஆதரிக்கிறவராக இருக்கிறார். वो हमारी परेशानियों में हमें तसल्ली देता है, நம்முடைய பலவீனத்தில் நம்மை ஆதரிக்கிறவராக இருக்கிறார். हमारी जो बलवीनता में भी हमें वो संभालता है। யோபுடைய வாழ்க்கையிலே சோதனை வந்தது, अय्यूब के जीवन में परेशानी आया, ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே சோதனை வந்தது, और अब्राहम के जीवन में परीक्षा आया। யோபு சொல்லுகிறார், अय्यूब कहता है, அவர் என்னை சோதித்த பின் वो मुझे परीक्षा लेने के बाद சுத்த பொன்னாக விளங்குவேன். मैं एक खरा सोने के समान बदल யோபுடைய दूंगा। வாழ்க்கையிலே வந்ததான சோதனை तो इस अय्यूब के जीवन में आए हुए परीक्षा அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. उसके जीवन में एक बड़ी बदलाव को ले आया। பொன்னாக இருந்த வாழ்க்கையை जो सोने के समान रहा वो उसके जीवन को சுத்த பொன்னாக மாற்றினது. वो एक खरा सोने के समान बदल दिया। தேவன் ஒருபோது நம்முடைய திராணிக்கு மேலாக சோதிக்க மாட்டார். इसलिए परमेश्वर हमारे सहन से बाहर हमें वो कभी वो मुसीबत नहीं சோதிப்பதற்கு देगा, அவர் இடம் கொடுக்க மாட்டார். और हमारे जीवन में उस प्रकार सहने के लिए हमें शक्ति கர்த்தர் देगा, நம்மை சோதிக்கிறவர் அல்ல. क्योंकि परमेश्वर हमें जांचने वाला परमेश्वर नहीं है। அதனால் சோதனையில் தப்ப வழி உண்டாக்கிறவராக இருக்கிறார். इसलिए परीक्षा से उसे उभरने के लिए हमें सहायता भी करता है। சோதனையில் தப்ப அவர் ஆதரவாக இருக்கிறார்.
உதவிக்கிறவரா இருக்கிறார். और परीक्षा में से उभरने के लिए हमें वो सहायता करता है. யாக்கோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12:13 வாசிக்கும் பொழுது याकूब की किताब 3 अध्याय उसका 12 वचन पढ़ते समय, पहला अध्याय 12 वचन, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், जो परीक्षा को सहन करने वाला मनुष्य धन्य है. அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு वो खरा है दिखने के बाद கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். और परमेश्वर के ऊपर प्रेम करने वाले को परमेश्वर अपने वाचा बांधा मुकुट को देगा. நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சோதனையை நாம் சகிக்க வேண்டும். तो हमारे जीवन में आने वाले परीक्षा को हम सहन करना है. சோதனை சகிக்கும் பொழுதுதான் परीक्षा को हम सहन करते समय சோதனைக்கு ही, பின்னாலே கர்த்தர் உயர்வை தருகிறார். क्योंकि परीक्षा के बाद ही परमेश्वर हमारे लिए एक उन्नति को रखा है. சோதனைக்கு பின்னால் ஒரு பெரிய உயர்வு நம்முடைய வாழ்க்கையில காத்திருக்கிறது. क्योंकि परीक्षा की जो पीछे है हमारे लिए एक बड़ी एक आशीर्वाद परमेश्वर रखा है. ஆகையால் வருகிற வாழ்க்கையில வருகிற சோதனை குறித்து கவலைப்படக்கூடாது. इसलिए जीवन में आने वाले परीक्षा को देखकर हम कभी व्याकुल नहीं होना है. கர்த்தர் நமக்கு ஆதரவாய் இருக்கிறார். क्योंकि परमेश्वर हमें संभालने वाला प्रभु है. நமக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல்கிறார். मैं आपको संभालूंगा कर कर कहा हुआ परमेश्वर. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். इब्रानियों की किताब 2 अध्याय 18 वचन पढ़ते ஆதலால் समय, அவர் தாமே சோதிக்கப்பட்டு इसलिए वो ही परिश्रम उठाकर பாடுபட்டபடியினாலே वो परिश्रम उठाया, इसलिए சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். और परीक्षा उठाने वाले को वो सहायता करने वाला परमेश्वर है. சோதனையிலே நம் கர்த்தர் நமக்கு ஆதரவாய் இருப்பார். क्योंकि परीक्षा के समय में परमेश्वर हमारा वो सहायता करता है. சோதனையிலே அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். तो परीक्षा के समय में हमें वो सहायता करता है. நம்மோடு இருக்கிற தேவன் பெரியவர். क्योंकि हमारे संग रहने वाला परमेश्वर वो बड़ा प्रभु है. உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் इस संसार में रहने वाले से भी நம்மில் இருக்கிற தேவன் பெரியவர். वो हमारे अंदर रहने वाला प्रभु वो बड़ा है. அவர் நம்முடைய சோதனையில் நமக்கு ஆதரவாய் இருக்கிறவராய் वो இருக்கிறார். हमारे परीक्षा में हमें वो सहायता का प्रभु है. அதனால என்ன சிலர் சொல்வார்கள், इसलिए कई लोग कहते हैं, எனக்கு தானே இந்த சோதனை, मेरे लिए ही क्या इस प्रकार की எனக்கு தானே परीक्षा है. வாழ்க்கையில சோதனைக்கு மேல சோதனை வருகிறது. मेरे जीवन में परीक्षा के ऊपर परीक्षा आता வேற है யாருக்கு இப்படிப்பட்ட சோதனை வருது? और किसी को इस प्रकार का परीक्षा आता है. எனக்கு தான் என்னைய தானே ஆண்டவர் சோதிக்கிறாரு. मुझे ही हमेशा परमेश्वर परीक्षा लेता है. கர்த்தர் ஒருபோதும் அவர் சோதிக்கிறவர் அல்ல. क्योंकि परमेश्वर कभी वो किसी को परीक्षा नहीं लेता சோதனை है. தாங்கத்தக்கதான பலனை கொடுக்கிறார். और परीक्षा में सहने के लिए उसे सहन शक्ति भी देता சோதனையிலிருந்து है. தப்பித்துக்கொள்ள வழியை உண்டாக்கிறவராய் இருக்கிறார். और परीक्षा में से उसमें से उभरने के लिए परमेश्वर उसके लिए मार्ग उत्पन्न நம்முடைய करता வாழ்க்கையில है. ஒரு சோதனை அனுமதிக்கிறார் என்றால் तो आपके जीवन में परीक्षा को अनुमति देता है तो நம்முடைய வாழ்க்கை சுத்த பொன்னாக மாற்றும்படியாக, हमारे जीवन में एक सच्चा खरा सोना बनाने के लिए, நம்முடைய வாழ்க்கையில ஒரு உயர்வை உண்டாக்கும்படியாக, हमारे जीवन में एक उन्नति देने के लिए, நம்முடைய வாழ்க்கையில ஒரு மேன்மையை உண்டாக்கும்படியாக हमारे जीवन में एक उन्नति देने के लिए அவர் சோதனை அனுமதிக்கிறார். वो परीक्षा को अनुमति அந்த देता है. சோதனையிலே நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். लेकिन उस परीक्षा में भी हमें वो सहायता करता है. அந்த சோதனையிலே நமக்கு ஆதரவாய் இருக்கிறவராக இருக்கிறார். और उस परीक्षा में भी हमें वो सहायता करता है. அடுத்தபடியாக நாம் வாசிப்போமேயானால் और अगला हम पढ़ते समय 86ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, 86 भजन संगीता में उसका 17 वचन पढ़ते समय 86, கர்த்தாவே हे प्रभु நீர் எனக்கு துணை செய்து तू मेरे लिए सहायता किया. என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் காணும்படி आप मुझे तसल्ली देते हुए मेरे विरोधी देखते ஒரு समय அடையாளத்தை காட்டுவீராக. एक चिन्ह को आप दिखाइए. தாவீது சொல்லுகிறார், दाऊद कहता है, கர்த்தாவே हे प्रभु நீர் எனக்கு துணை செய்யும், आप मुझे सहायता நீர் कीजिए, என்னை தேற்றும், आप मुझे तसल्ली நீர் दीजिए, எனக்கு துணை செய்யும், आप मेरे लिए भलाई நான் कीजिए, தனித்தவனாக இருக்கிறேன் मैं अकेला व्यक्तिगत हूँ. என்று தாவீது ஆண்டவரிடத்திலே கேட்கிறார். ऐसा दाऊद परमेश्वर के पास पूछता है. நம்முடைய தேவன் தனிமையாய் இருக்கிறவர்களுக்கு ஆதரவாய் இருப்பார். हमारा परमेश्वर जो व्यक्तिगत अलग है उन लोगों को परमेश्वर सहायता करता है. சோதனையில் ஆதரவாய் இருப்பார். जो परेशानी में परीक्षा में हमें सहायता करता है, அவர் நம்முடைய வாழ்க்கையிலே பலவீனத்தில் நமக்கு ஆதரவாய் இருப்பார். वो हमारे जीवन में निर्बलता में हमें संभालता है. தனிமையிலும் ஆதரவாய் இருப்பார். और हमारे जो अकेलेपन में भी हमें संभालता है. ஒருவேளை தாவீதை பற்றி பார்க்கிறோம், हो सकता है हम दाऊद के बारे में देख सकते அவன் हैं. தனித்தவனாக वो अकेले होकर பாருங்கள் சவுலுக்கு பயந்து ஓடுகிறான். वो साउल को भय मानकर यहाँ वहाँ दौड़ता है. இந்த சவுல் தாவீதை வேட்டையாடும்படியாக விரட்டுகிறான். ये साउल जो है दाऊद को घात करना है करके उसे भगाता है. இந்த சவுல் எத்தனையோ தடவை தாவீதை கொலை செய்யுமாக திட்டம் தீட்டினான். ये साउल जो इस दाऊद को कितने बार तो घात करना है करके इसने योजना रचाया. அந்த தனிமையிலேயும் தாவீதுக்கு கர்த்தர் துணையாய் நின்றார். उस अकेलेपन में भी दाऊद के लिए परमेश्वर ही सहायता बनकर संभाला. उससे संभाल कर परमेश्वर रक्षा किया. சவுலுடைய கைக்கு தாவீதை
பாதுகாத்தார். और साउल के हाथों से दाऊद को परमेश्वर ने रक्षा किया. யாக்கோபுடைய வாழ்க்கை தனிமை, और याकूब का जीवन अकेलापन था. பெற்றோரால் கைவிடப்பட்ட நிலைமை, और माता पिता के द्वारा त्यागा गया हुआ जीवन. சகோதரனால் கைவிடப்பட்ட நிலைமை, और भाइयों के द्वारा त्यागा गया हुआ जीवन. தன்னுடைய தேசத்தால் கைவிடப்பட்ட நிலைமை, और अपने देश के द्वारा त्यागा गया हुआ जीवन था. அந்த தனிமையிலேயும் उस अकेलेपन में भी, வனாந்திரத்திலே उस रेगिस्तानों में भी கர்த்தர் யாக்கோபுக்கு ஆதரவாய் இருந்தார். परमेश्वर उस याकूब के लिए वो संभालने वाला प्रभु था. யாக்கோபுக்கு கர்த்தர் தரிசனமானார். और याकूब को परमेश्वर ने दर्शन दिया. யாக்கோபே பயப்படாதே, हे याकूब तू मत डर என்று யாக்கோபை கர்த்தர் தேற்றினார். ऐसा परमेश्वर याकूब को संभाला. யோசேப்பை பற்றி பார்க்கிறோம். और यूसुफ के बारे में हम देख सकते हैं. யோசேப்புடைய வாழ்க்கையிலே தனிமையாக்கப்பட்ட நிலைமை, यूसुफ के जीवन में अकेलेपन किया गया हुआ जीवन. பெற்றோரை விட்டு பிரிக்கப்பட்டான். और माता पिता के द्वारा अलग किया गया தன்னுடைய हुआ. சகோதரரை விட்டு பிரிக்கப்பட்டான். और भाई लोग के द्वारा साथ से अलग किया गया தன்னுடைய हुआ. சொந்த தேசத்தை விட்டு பிரிக்கப்பட்டான். अपने खुद के देश से उसे अलग किया गया. இந்த தனிமையான நிலைமையிலேயும் इस अकेलेपन के जीवन में भी அந்த யோசேப்புக்கு கர்த்தர் ஆதரவாய் இருந்தார். उस यूसुफ को परमेश्वर सहायता बनकर थे. நம்முடைய தேவன் தனிமையானவர்களுக்கு ஆதரவாய் இருப்பார். क्योंकि हमारा परमेश्वर जो कोई अकेला है उनको परमेश्वर संभालता है. தனிமையானவர்களுக்கு கர்த்தர் ஆதரவு அளிக்கிறவராக जो இருக்கிறார். अकेलेपन रहते हैं उन्हें परमेश्वर संभालता है. தனிமையானவர்களுக்கு கர்த்தர் ஒருவர்தான் ஆதரவு. क्योंकि अकेले जो है, जो व्यक्तिगत, उन लोगों को परमेश्वर ही केवल संभालता है. ஏசாயா 41 அதிகாரம் 13 14 வசனத்திலே வாசிக்கிறோம். एसाया की किताब 41वां अध्याय 13-14 में पढ़ते समय உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் சொல்லுகிறேன், तेरा परमेश्वर यहोवा मैं कहता हूँ, உனது வலது கையை பிடித்து சொல்லுகிறேன், तेरे दाहिने हाथ को पकड़कर कहता हूँ, நான் உனக்கு துணை நிற்கிறேன். मैं तेरे लिए सहायता हूँ. பயப்படாதே, तू मत डर, பயப்படாதே, तू मत डर. உன் வலது கையை பிடித்து சொல்லுகிறேன், तेरे दाहिने हाथ को पकड़कर நான் कहता हूँ, உனக்கு துணை நிற்கிறேன். मैं तेरे लिए सहायता हूँ. தனிமையிலேயும் அவர் நமக்கு ஆதரவாய் இருப்பார். हमारे अकेलेपन के जीवन में भी वो हमें सहायता देता கர்த்தர் है. மேல் உன் பாரத்தை வைத்து விடு, परमेश्वर के ऊपर अपने बोझ को रख அவர் உன்னை दीजिए, ஆதரிப்பார். वो आपको संभालेगा. நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். वो धर्मी को कभी वो टलने नहीं देगा. பலவீனத்திலே ஆதரவாய் இருப்பார். वो निर्बलता में वो हमें சோதனையில் संभालेगा ஆதரவாய் இருப்பார். और परीक्षा में हमें संभालेगा. தனிமையில் ஆதரவாய் இருப்பார். हमारे अकेलेपन के जीवन में हमें संभालेगा. தனிமையா இருக்கிறேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறோமா? हम अकेले हैं कर क्या हम विलाप कर रहे हैं क्या? தனிமையிலே கர்த்தர் அவர் நமக்கு ஆதரவாய் இருக்கிறார். क्योंकि परमेश्वर अकेले लोगों के लिए परमेश्वर वो संभालता है. முதிர் வயது வரைக்கும் நான் உங்களை தாங்குவேன். हम तुम्हारे बुजुर्गपन में भी मैं तुम्हें संभालूंगा. முதிர் வயது வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன். आपके बुजुर्गपन में भी मैं तुम्हें उठाऊंगा. முதிர் வயது வரைக்கும் உங்களை ஏந்துவேன். और मैं बुजुर्गपन में मैं तुम्हें संभालूंगा. கர்த்தர் நம்மை தனிமையிலேயே நமக்கு ஆதரவு அளிக்கிறவராக இருக்கிறார். क्योंकि हमारा परमेश्वर वो हमारे अकेलेपन में भी हमें वो संभालता है. வயதிலே கர்த்தர் நமக்கு ஆதரவு தர வேண்டுமா? हमारे बुजुर्गपन में भी हमें परमेश्वर सहायता देना है तो தாயின் தகப்பனை கனம் பண்ணு. हमारे माता पिता को सम्मान आदर दीजिए. தாயின் தகப்பனை கனம் பண்ண வேண்டும். और माता पिता को आदर सम्मान देना चाहिए. அப்பொழுதுதான் கடைசி நேரத்தில் கர்த்தர் நமக்கு ஆதரவாய் இருப்பார். तभी ही अंतिम दिनों में परमेश्वर हमें वो संभालेगा. இந்த வாலிப நாட்களில் சிலர் தகப்பனின் தாயின் கனம் பண்ணுவது இல்லை. इस जवान के दिनों में कई जवान लोग माता पिता को आदर सम्मान नहीं करते हैं. கர்த்தர் உனக்கு முதிர் வயதிலே ஆதரவாய் இருக்க வேண்டுமானால், यदि परमेश्वर आपके बुजुर्गपन में परमेश्वर आपको संभालना है तो நாட்களிலே, आपके जवानों के दिनों में, நாட்களிலே, आपके बल भरे हुए दिनों में தாயின் தகப்பனை கனம் பண்ணு. आपके माता पिता को आप आदर सम्मान முதியோர்களை दीजिए. கனம் பண்ணு. आप बुजुर्गों को सम्मान दीजिए. பெரியோர்களை கனம் பண்ணு. आप बुजुर्गों को सम्मान दीजिए. அப்பொழுது கர்த்தர் உனக்கு ஆதரவாய் இருப்பார். तभी ही परमेश्वर आपको संभालेगा. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். तभी ही हमें आशीर्वाद करेगा. யோசேப்புக்கு கர்த்தர் துணையாய் நின்றார். यूसुफ के लिए परमेश्वर सहायता बन யோபுக்கு थे கர்த்தர் துணையாய் நின்றார். और अय्यूब के लिए परमेश्वर सहायता थे. தானியேலுக்கு கர்த்தர் துணையாய் நின்றார். और दानियेल के लिए परमेश्वर सहायता தாவீதுக்கு थे. கர்த்தர் துணையாய் நின்றார். और दाऊद के लिए परमेश्वर सहायता நம்மை थे. விட்டு அவர் ஒருபோது விலக மாட்டார். वो हमसे कभी वो दूर नहीं हटते நம்மை விட்டு हैं ஒருபோது விலக மாட்டார். और हमसे कभी वो दूर नहीं हटते கர்த்தர் हैं. மேல் உன் பாரத்தை வைத்து விடு. परमेश्वर के ऊपर अपना बोझ रख அவர் உன்னை दीजिए. ஆதரிப்பார். वो आपको உன் संभालेगा. பலவீனத்தில் உன்னை ஆதரிப்பார். आपके बलवीनता में आपको உன் संभालेगा. சோதனையிலே உன்னை ஆதரிப்பார். आपके परीक्षा में आपको உன் संभालेगा. தனிமையிலே உன்னை ஆதரிப்பார். आपके अकेलेपन में आपको संभालेगा. ஒன்றை குறித்து கவலைப்படாதே. आप किसी बातों पे चिंता मत உன்னை कीजिए. விசாரிக்கிறவர், वो हमें पूछताछ உன்னை करता है. நடத்துகிறவர், वो आपको चलाने वाला. உன் பாரத்தை எல்லாம் அவர் மேல் வைத்து விடு. आपके सारे बोझ को उस पर உன் रख கவலைகள் दीजिए. எல்லாம் அவர் மேல் வைத்து விடு. आपके सारे चिंता को उसके ऊपर रख ஒன்றைக்கு दीजिए. கவலைப்படாதே. आप किसी बातों पे चिंता मत எல்லாவற்றை कीजिए. குறித்து सारे कार्यों से लेकर ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினாலும் आप स्तुति के द्वारा प्रार्थना में வேண்டுதலினாலும் आप विनती के साथ தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. परमेश्वर की आप அப்பொழுது बतलाइए. எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் तभी सारे बुद्धि से बढ़कर உங்கள் परमेश्वर की இருதயங்களை
शांति, சிந்தனைகளையும் आपकी सोच, आपके विचारों में இயேசுவுக்குள்ளே காத்துக்கொள்ளும். मसीह यीशु के अंदर आप रक्षा कर लीजिए। நீங்கள் விசாரப்பட வேண்டாம். ऐसा आप व्याकुल चिंता मत होइए। கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுக்கு பலம். परमेश्वर के ऊपर आनंद रहना ही आपका बल है। கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். परमेश्वर के अंदर हम निरंतर आनंद रहना है। எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். सब कुछ परमेश्वर को बतलाना है। ஒன்றுக்கு கவலைப்படக்கூடாது. किसी बातों पे हम चिंता नहीं करना है। பாரத்தை வைத்து விடு. परमेश्वर के ऊपर आपकी बोझ को रख दीजिए। அவர் பலவீனத்திலே உனக்கு ஆதரிப்பார். आपके निर्बलता में भी आपको संभालेगा, आपके परीक्षा में भी आपको संभालेगा, आपके अकेलेपन में भी संभालेगा। ये परमेश्वर कितना भला प्रभु है, कितना भला प्रभु है। वो हमें संभालने वाला प्रभु, मनुष्य के साथ संभालने वाला नहीं हो तो भी, इस संसार में किसी प्रकार की तसल्ली ना हो तो भी, इस आकाश और पृथ्वी को बनाया प्रभु, वो स्वर्ग का प्रभु, वो सामर्थ्य प्रभु, वो महिमा का प्रभु, वो प्रेमी प्रभु, वो कहता है मैं तुम्हें संभालूंगा, मैं तेरे लिए संभालूंगा। आप किसी बातों पे चिंता मत कीजिए, किसी बातों पे व्याकुल मत होइए। मैं तेरे संग रहूंगा, तेरे लिए सहायता बनूंगा और तेरे दाहिने हाथ को पकड़ कर कहता हूँ मैं तेरे लिए सहायता हूँ। अकेला हूँ कर कर व्याकुल मत होइए, अकेला हूँ कर कर सोचिए मत, मैं तेरे संग हूँ और मैं तुझे संभालूंगा, मैं तुझे संभालूंगा और तेरे निर्बलता में भी तुझे संभालूंगा और तेरे परेशानी के दिनों में भी संभालूंगा और तेरे अकेलेपन में भी मैं तुझे संभालूंगा। सब थोड़ी देर प्रार्थना करेंगे क्या? परमेश्वर के ऊपर अपने बोझ को रखकर वो तुम्हें संभालेगा। वो धर्मियों को कभी वो टलने नहीं देगा, वो धर्मियों को कभी टलने नहीं देगा। हमारे जीवन को क्या परमेश्वर की और अपने आप को पवित्रता कर परमेश्वर के चेहरे की ओर देखेंगे। हे प्रभु, आपके पवित्र लहू के द्वारा हमें शुद्ध कीजिए प्रभु, हमें पवित्र कीजिए प्रभु। ऐसा परमेश्वर के सामने हम अपने कमियों को कबूल करेंगे। वो धर्मियों को कभी वो टलने नहीं देता है क्योंकि वो हमें संभालने वाला प्रभु है। और जो कोई उसको खरे दिल से देखते हैं, वो जो कोई खरे दिल से उससे प्रेम करते हैं, और जो कोई उसे खरे दिल से विश्वास करते हैं, वो उन्हें कभी वो डगमगाने टलने न देगा। वो आपको संभालने वाला प्रभु है। धन्यवाद, धन्यवाद। हालेलुया, आमेन, हालेलुया, हालेलुया, हालेलुया। मगे स्तोत्र महिमेन आंडवरे, मगे स्तोत्र महिमेन आंडवरे, सर्ववल्लवरे। हालेलुया, हालेलुया, हालेलुया। கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டா, நித்தமும் காத்து நடத்திடுவா. நீதிமான் தள்ளாட விட மாட்டா, நித்தமும் காத்து நடத்திடுவா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவே, நமது நிழலாய் இருக்கின்றவே. நம்மை காக்கும் தேவனவே, நமது நிழலாய் இருக்கின்றவே. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும்
அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். अपना बोल प्रभु पर डाल, कभी न घबराना, तेरा आदर मान करेगा, आश्चर्य काम करेगा, तेरा आदर मान करेगा, आश्चर्य काम करेगा. भक्तों को वो भूलेगा नहीं, हमेशा उनको संभालेगा. भक्तों को वो भूलेगा नहीं, हमेशा उनको संभालेगा. अपना बोझ प्रभु पर डाल, कभी न घबराना, तेरा आदर मान करेगा, आश्चर्य काम करेगा, तेरा आदर मान करेगा, आश्चर्य काम करेगा. माता पिता यदि छोड़े वे, वो तो गले लगाएगा. माता पिता यदि छोड़ देवे, वो तो गले लगाएगा. अपना बोझ प्रभु पर डाल, अब न घबराना, तेरा आदर काम करेगा, आश्चर्य काम करेगा. हालेलुया, 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 हालेलुया. கர்த்தர் உன்னை ஆதரிப்பார். परमेश्वर आपको संभालेगा. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. परमेश्वर के ऊपर अपना बोझ रख दीजिए. அவர் உன்னை ஆதரிப்பார். वो तुम्हें संभालेगा. நீதிமானை ஒருபோதும் தள்ளாட மாட்டார். और वो धर्मियों को कभी वो टलने नहीं देगा. தேவனுடைய பிள்ளைகளாய் வாழும் பொழுது, हम परमेश्वर के संतान बनकर जीते समय ஒருபோதும் கைவிட மாட்டார். वो हमें वो कभी त्यागेगा नहीं. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் மேல் நம்முடைய பாரங்களை வைத்து விட வேண்டும். परमेश्वर के लोग परमेश्वर के ऊपर अपना बोझ को रख देना है. நம்முடைய தேவன் நம்மை ஆதரிக்கிறவர். क्योंकि परमेश्वर हमें संभालने वाला प्रभु है. கவலைகள் எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள். हमारे सारे चिंता को उसके ऊपर रख दीजिए. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினாலே, वो आपको पूछताछ करता है, इसीलिए கவலைகளை எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள். आपके सारे बोझ को उसके ऊपर रख दीजिए. அவர் நம்மை ஆதரிப்பார். वो हमें संभालेगा. நீங்கள் ஒன்றுங்க கவலைப்படாதீங்க. आप किसी बातों पे चिंता मत कीजिए. எல்லாவற்றை குறித்து सारे कार्यों से लेकर ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினால் வேண்டுதலால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். और स्तुति के द्वारा प्रार्थना मनत के साथ उसके पास बताइए. எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களின் சிந்தனைகள் காத்துக்கொள்ளும். और सारे बुद्धि से बढ़कर परमेश्वर की कृपा आपको राज करेगा. நீங்கள் விசாரப்பட வேண்டாம். आप चिंता मत होइए. கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுக்கு பலம். और परमेश्वर के अंदर आनंद रहना ही आपके लिए बल है. நம்முடைய தேவன் பலவீனத்தில் நம்மை ஆதரிக்கிறவராய், हमारा परमेश्वर निर्बलता में हमें संभालता है. சோதனையில் நம்மை ஆதரிக்கிறவராய், हमारी परीक्षा में हमें संभालता है. நம்முடைய தனிமையில் நம்மை ஆதரிக்கிறவராய், हमारे अकेलेपन में वो हमें संभालता है. தேவன் நம்மை வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் மண்டி கொண்டு ஜீவிக்கும்படியாக, तो इस परमेश्वर को प्रत्येक दिन हमें थाम कर चलते समय ஒவ்வொரு நாள் அவருடைய பிள்ளையாக ஜீவிக்கும்படியாக, और प्रत्येक दिन उसके बच्चे बनकर हम जीते समय கர்த்தர் நமக்கு கிருபை தந்து வழி நடத்தும்படியாக, परमेश्वर हमें कृपा देकर चलाने के लिए எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். सब परमेश्वर की स्तुति करेंगे. स्तुति हो, स्तुति हो, स्तुति हो, स्तुति हो, स्तुति हो, நம்ம स्तुति अनेक காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க हो. போகிறோம். हम कई प्रकार के कार्यों के लिए प्रार्थना करने वाले हैं. முதலாவது நம்முடைய தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். पहला हमारे देश को परमेश्वर आशीर्वाद करना है. நம்முடைய தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களை கர்த்தர் சந்திக்க வேண்டும். हमारे देश के सारे लोग मुलाकात पाना है. நம்முடைய தேசத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும். और हमारे देश के सारे नेताओं को परमेश्वर मुलाकात करना है. நம்முடைய தேசத்தில் இருக்கிறதான எல்லா வாதைகள் நிறுத்தப்பட வேண்டும். हमारे देश के सारे विपत्ति इस दिनों में रुकाए जाना है. நம்முடைய தேசத்தில் உள்ள எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும். और हमारे देश के सारे जरूरतों को परमेश्वर पूरा करके देना है. அடைக்கப்பட்டிருக்கிறதான சபைகள் எல்லாம் கர்த்தர் நாட்கள் திறக்க வேண்டும். इस दिनों में सारे बंद हुए कलीसिया के द्वारों को परमेश्वर खोल के देना है. நாட்களை கிரியை செய்யும்படியாக परमेश्वर इस दिनों में क्रिया करने के लिए எல்லாரும் கொஞ்ச நேரம்
ஸ்தோத்திரம் பண்ணுவோம். सब लोग स्तोत्र स्तुति करेंगे. நம்முடைய கரங்களை உயர்த்தி सब परमेश्वर लगातार उनके जीवन में बड़े काम करने के लिए, उनके द्वारा बड़े काम करने के लिए इसके स्तुति करके प्रार्थना करेंगे. ஆசீர்வதிப்பீராக. சரீரத்தில் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை கண்டடைவீராக. ஆண்டவரே அவர்கள் போக்கிற வார்த்தை எல்லா கத்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா தீங்கு தீமைகளுக்கு எல்லா கத்தர் வேலைக்கு பாதுகாப்பீராக. ஆண்டவரே ஊழியக்காரர்களுக்கும் ஆண்டவரே விசுவாசிகளுக்கும் ஆண்டவரே நாட்களில் பயனுள்ள கருவியாய் கத்தர் பயன்படுத்தபடியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மக்கு தோத்திரம் ஆயிரம் ஆயிரம் ஜனங்களை நாட்களில் அவர் மூலமாக சந்திப்பீராக ரெட்டிப்பீராக. ஆண்டவரே ஊழியக்காரர்களை உருவாக்குவீராக. ஆண்டவரே மகளுக்கு தோத்திரம் 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 நாமத்தை அவர்கள் பயன்படுத்தபடியாக ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. மக்கு தோத்திரம் 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 கட்டப்படி ஜெபத்தை கட்டப்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். स्तुति हो स्तुति हो स्तुति हो स्तुति हो स्तुति हो. நம்முடைய கருபாசனம் मल्लाड़ कृपासனம் ஊழியக்கார பாஸ்டர் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். हमारे पास्टर मान को अधिकता से आशीर्वाद करना है. அவர்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்த நாட்கள் பரிபூர்ணமா நிறைவேறணும். और उनके जीवन में परमेश्वर की इच्छा पूरी तरह से पूरा होना है. அவர்கள் ஊருக்கு கடந்து போய் இருக்கிறார்கள். इस दिनों में गांव को गए हुए हैं. தேவனுடைய கிருபை கூட இருந்து और परमेश्वर का अनुग्रह साथ रहकर சமயத்துல மீண்டுமா கொண்டு வந்து वो ठीक समय फिर से लौट आने के लिए அவர்களை கொண்டு செய்ய வேண்டிய ஊழியங்களை கர்த்தர் நாட்களில் தொடர்ந்து செய்ய முடியாது. और उनके द्वारा करने वाले सारे सेवकाई लगातार परमेश्वर करने के लिए இன்னும் மட்டு ஊழியத்திலே கர்த்தர் சொந்தமான இடத்தை தரும்படியாக और लगातार मर्द की सेवकाई में खुद की जगह परमेश्वर देने के लिए அம்புஜாவாடி ஊழியத்தை கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாக और लगातार अंबुजावड़ी सेवकाई को परमेश्वर आशीर्वाद करने के लिए ஊழியத்தில் கர்த்தர் நல்ல ஊழியக்காரை தரும்படியாக और उस सेवकाई में अच्छे सेवक को परमेश्वर देने के लिए இன்னும் மல்லாடு ஊழியத்திலே தேவனுடைய சித்த நாட்களில் பரிபூர்ணமா நிறைவேறும்படியாக और लगातार मलाड की सेवकाई में परमेश्वर की इच्छा पूरा होने के लिए ஊழியத்தை தாங்குகிற பிள்ளைகளை और जो सेवकाई को जो थामने वाले लोगों को ஜெபிக்கிற பிள்ளைகளை और सेवकाई के लिए जो प्रार्थना करे लोगों को கொடுக்கிற பிள்ளைகளை और सेवकाई के लिए जो देने वाले लोगों के लिए பாடுபடுகிற பிள்ளைகளை और सेवकाई के लिए जो परिश्रम उठाने वाले लोगों को ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படியாக परमेश्वर लगातार उन्हें आशीर्वाद करके बलवंत बनाने के लिए தேவ அன்பினால் நிரப்பி और भी लगातार परमेश्वर के प्रेम से भरकर இன்னும் கர்த்தர் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும்படியாக और भी लगातार प्रत्येक को उपयोग कर अल्लाह स्तोत्रम पढ़ी जवाब लो इसके सब स्तुति करके प्रार्थना करेंगे. ஆண்டவரே மக்கு தோத்திரம் 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 ஆண்டவரே மக்கு தோத்திரம் தோத்திரம் அல்ல ஆண்டவரே ஊழியக்காரருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நாட்களில் அவரை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே சரத்தில் நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே மக்கு தோத்திரம் ஊருக்கு பிரயாணத்திலேயும் ஆண்டவரே மக்கு தோத்திரம் கர்த்தருடைய கிருபை கூட இருந்து ஆண்டவரே சமயத்தில் ஆண்டவரே மீண்டும் வந்து ஆண்டவரே துணைந்து ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தர் கிருபை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா மக்கு தோத்திரம் 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 ஆண்டு ஊழியத்தில் கர்த்தர் சொந்தமான இடத்தை தருவீராக. வாடி ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நல்ல ஊழியக்காரை தருவீராக. ஆண்டவரே நல்லாடு ஊழியத்தில் தேவனுடைய சித்த நாட்களில் பரிபூர்ண நிறைவேறும்படியாக ஊழியத்தை தாங்கிற ஜெபிக்கிற ஆண்டவரே கொள்ளுகிற ஆண்டவரே பாடுபடுகிற பிள்ளைகளை கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதித்து ஆண்டவரே மக்கு தோத்திரம் 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 பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தோத்திரம் தோத்திரம் கர்த்தருடைய ஜெபத்தை கட்டபடியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். स्तुति हो स्तुति हो स्तुति हो स्तुति हो स्तुति हो. அடுத்தபடியாக और अगला जो है எல்லா விசுவாச குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். सारे विश्वासी परिवार को परमेश्वर आशीर्वाद करना है. விசுவாச குடும்பங்களுக்கு இருக்கிற எல்லா கண்ணீர்கள் கவலைகள் और विश्वासी परिवार की सारे परेशानी आंसू வியாதிகள் பலவீனங்கள் और सारे बलवीनता எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றணும். और सभी को परमेश्वर बदलना है. அவருடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கணும். और प्रत्येक के हाथों की कमाई को इस दिनों में आशीर्वाद करके देना है. வியாபாரம் செய்கிற பிள்ளைகளுடைய தொழிலை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கணும். और सारे काम नौकरी धंधे करने वाले सारे लोगों को आशीर्वाद करके देना है. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல வேலையை கொடுக்கணும். और जिन्हें नौकरी नहीं परमेश्वर ने अच्छा नौकरी देना है. கொள்ளைனை எந்த தேவனுடைய பிள்ளைகள் ஒருவரையும் தாக்க கூடாது. और ये महामारी किसी भी परमेश्वर के लोगों को ना छूना है. தேவனுடைய பாதுகாப்பு ஒவ்வொரு குடும்பத்திலும் காணப்படும்படியாக और परमेश्वर की रक्षा प्रत्येक परिवार में दिखाई देने के लिए. வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே और जो बीमारी बलवीनता के साथ रहने वाले प्रत्येक लोगों के जीवन में வியாதிகள் பலவீனங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றும்படியாக सारे बीमारी बलवीनता परमेश्वर बदलने के लिए சோதரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். इसके सब स्तुति करके प्रार्थना करेंगे. स्तुति हो धन्यवाद நல்ல ஆண்டவரே மக்கு தோத்திரம் தோத்திரம் எல்லா விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒரு விசுவாச குடும்பங்களை ஆசீர்வதியும். கண்ணீர் கவலைகள் ஆண்டவரே மக்கு தோத்திரம் தோத்திரம் எல்லாம் மாற்றுவீராக. தீமைகளை மாற்றுவீராக. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து கொடுப்பீராக. தொழில் வியாபாரங்களை ஆசீர்வதித்து கொடுப்பீராக. வேலை இல்லாத கர்த்தர் நல்ல வேலைகளை கொடுப்பீராக. ஆண்டவரே கொள்ளை நோய் யாரையும் தொடாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தர் ஒவ்வொரு கர்த்தர் வேலை எடுத்து பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா வியாதி பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைவிட வாழ்க்கையிலே ஆண்டவரே மக்கு தோத்திரம் 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 கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்து ஆண்டவரே கர்த்தர் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே
இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கடுபடியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். स्तुति हो स्तुति हो स्तुति हो स्तुति हो स्तुति हो। அடுத்தபடியாக और अगला जो है ஒருலம் பகுதியில் இருக்குதான விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். और वर्लम भाग में रहने वाले सारे विश्वासी परिवार के लिए प्रार्थना करने वाले हैं। ஒரு ராஜன் அவர்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக. भाई राजन परिवार को आशीर्वाद करना है। ஒரு மேஷாக் அவருடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக. भाई मेशाक परिवार को आशीर्वाद करना है। ஒரு ஜோசுவா அவர் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக. और भाई जोसुआ परिवार को आशीर्वाद करना है। பவுல் நடராஜன் ஐயா குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக. और पौल नटराजन अय्या उस परिवार को आशीर्वाद करना है। சகோதரர் குணசீலன் அவர்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக. और भाई गुणशीलन परिवार को आशीर्वाद करना है। சகோதரர் சந்திரன் அவர்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக. भाई संजना उन परिवार को आशीर्वाद, भाई चंद्रन उस परिवार को आशीर्वाद करना है। சகோதரர் தானியேல் அவர்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக. और भाई दानियल परिवार को आशीर्वाद करना है। சகோதரி ஜெயமேரி ஜோசப் அவர்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக. और बहन जय मेरी जोसेफ उस परिवार को आशीर्वाद करना है। சகோதரன் அகிலன் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக. और भाई अगिलन परिवार को आशीर्वाद करना है। சகோதரர் வேதசிங் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக. और भाई वेद सिंह परिवार को आशीर्वाद करना है। எல்லா சோதரமடி ஜெபம் பண்ணுவோம். इसके सब सुधि के प्रार्थना करेंगे। தோத்திரம் ஆண்டவரே வரலாம் பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா நமக்கு தோத்திரம் 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 எல்லா தீமைகளுக்கு விலக்கி பாதுகாப்பீராக. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பீராக. சத்ருவா எந்த விதத்திலும் தீமை கொண்டு வராதபடி கர்த்தர் வேலை எடுத்து பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவனுடைய சமாதானத்தை கட்டளையிடுவீராக. தேவனுடைய கிருபை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே மக்கு தோத்திரம் 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 ஒவ்வொரு குடும்பம் சாட்சியுள்ள குடும்பமாய் ஜீவிக்கும்படியாக ஆண்டவரே மக்கு தோத்திரம் கர்த்தர் கிருபை எடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நேசுவே மக்கு தோத்திரம் தோத்திரம் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கட்டபடியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். स्तुति हो स्तुति हो स्तुति हो स्तुति हो स्तुति हो। ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக பொய்சர்ல இருக்குதான சகோதரர் சேகர் அவர்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக. और अगला बोईसर भाग में भाई सेगर परिवार को आशीर्वाद करना है। சகோதரி சுந்தரி சமுத்திரம் அவர்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக. और बहन सुंदरी समुद्र उस परिवार को आशीर्वाद करना है। அடுத்தபடியாக பயந்தல இருக்குதான சகோதரர் ஜோசப் அவர்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக. और अगला भाईंदर में जोसेफ भाई परिवार को आशीर्वाद करना है। வசாயில இருக்குதான சகோதரர் மோசஸ் அவர்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக. और वसाई के मोसेस भाई परिवार को आशीर्वाद करना है। நாலா சோபரால இருக்குதான சகோதரர் பிரகாஷ் அவர்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக. और नाला सोपार में रहने वाले भाई प्रकाश भाई परिवार को आशीर्वाद करना है। வீரார்ல இருக்குதான ராஜம்மாள் அவர்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக. और वीरार में रहने वाले माता राजा माँ परिवार को आशीर्वाद करना है। அடுத்தபடியாக சகோதரி நிர்மலா அவர் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக. और अगला निर्मला बहन परिवार को आशीर्वाद करना है। சகோதரர் மெத்தேயு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக. भाई मैथ्यू परिवार को आशीर्वाद करना है। அடுத்தபடியாக காந்தியில் இருக்குதான சகோதரர் அலெக்ஸ் ஜாய்ஸ் அவர்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக. और कांदली में रहने वाले भाई अलेक्स जोएल उस परिवार को आशीर्वाद करना है। சகோதரி அஞ்சலி குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக. बहन अंजलि परिवार को आशीर्वाद करना है। சகோதரி செல்வி அவர்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக. और बहन सेल्वी परिवार को आशीर्वाद करना है। சகோதரி பூர்ணிமா அவர்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக. और बहन पूर्णिमा उस परिवार को आशीर्वाद करना है। சகோதரர் குமார் சாரால் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக. और भाई कुमार सारा उस परिवार को आशीर्वाद करना है। சகோதரர் அர்ஜுன் வைசாலி அவர்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக. और भाई अर्जुन वैशाली उस परिवार को आशीर्वाद करना है। குடும்பங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் நேரம் சோதரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். इस परिवार के लिए सब सुधि करके प्रार्थना करेंगे। ஆண்டவரே மக்கு தோத்திரம் 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 தோத்திரம். ஏசப்பா இந்த குடும்பங்களுக்கு கர்த்தர் இறங்குவீராக. ஆண்டவரே மக்கு தோத்திரம் தோத்திரம் தேவனுடைய கிருபை இந்த குடும்பங்களிலே ஆண்டவரே மக்கு தோத்திரம் தங்கி தாபரிக்கும்படியா ஜெபிக்கிறோம். பல்லாத சத்துருடைய எல்லா தீமைகளுக்கு விலக்கி பாதுகாப்பீராக. ஒரு குடும்பத்தில் தேவைகள் எல்லாம் சந்திப்பீராக. அவருடைய கண் பிரயாசங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா பலமைகள் கர்த்தர் விலக்கி பாதுகாப்பீராக. ஆண்டவரே மக்கு தோத்திரம் ஒரு குடும்பத்தில் மூலமாக நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நேசுவே மக்கு ஸ்தோத்திரம் மக்கு ஸ்தோத்திரம் மக்கு ஸ்தோத்திரம் மக்கு ஸ்தோத்திரம் மக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். स्तुति हो स्तुति हो स्तुति हो स्तुति हो स्तुति हो ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக மலாடி இஸ்லேக்குதான சகோதரர் மணி லட்சுமி அவர்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக. और अगला मलाडीश में मनी लक्ष्मी उस परिवार को आशीर्वाद करना है। நம்ம அப்பா பாடா பகுதியிலிருந்து வருகிற ஒவ்வொரு ஜனங்களுடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக. और अप्पा पाड़ा में से आने वाले हर एक परिवार को परमेश्वर आशीर्वाद करना है। அடுத்தபடியாக ஜோகேஷிலிருந்து வருகிற பிரதர் கிளேட்டன் அவர்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக. जोगेश्वरी में रहने वाले भाई क्लेटन परिवार को परमेश्वर आशीर्वाद करना है। அடுத்தபடியாக அந்தேலிருந்து வருகிறான சகோதரர் ஜோசப் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக. और अंधेरी भाग में जोसेफ भाई परिवार को आशीर्वाद करना है। சகோதரர் பப்பு சீமா அவர்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக. और भाई पप्पू सीमा परिवार को आशीर्वाद करना है। சகோதரர் பெருமாள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக. भाई पेरुमाल परिवार को आशीर्वाद करना है। சகோதரர் விக்னேஷ் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக. और भाई विघ्नेश परिवार को आशीर्वाद करना है। இன்னும் கோரைகாலிலிருந்து வருகிறான சகோதரர் ஞானதாஸ் அவர்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக. और गोरेगांव 1 नंबर में ज्ञानदास भाई परिवार को परमेश्वर आशीर्वाद करना है। சகோதரி அக்ஸா குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக. और बहन अक्सा परिवार को परमेश्वर आशीर्वाद करना है। சகோதரி சுரேகா குடும்பத்தை கர்த்தர்
ஆசீர்வதிக்கும்படியாக बहन सुरेखा का परिवार को परमेश्वर आशीर्वाद करना है சகோதரி கனிமுத்து அவர்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக और बहन कनिमुतु उस परिवार को परमेश्वर आशीर्वाद करना है பாஸ்டர் சத்யநேசன் அவர்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக और पास्टर सत्यनेशन अय्या परिवार को आशीर्वाद करना है மங்கேஷ் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக और मंगेश भाई परिवार को परमेश्वर आशीर्वाद करना है எஸ்தர் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக और बहन एस्तर परिवार को परमेश्वर आशीर्वाद करना है உங்களுக்கு எல்லா சோதரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம் इस परिवार के सब प्रार्थना करेंगे धन्यवाद धन्यवाद ஆண்டவரே குறிப்பிட்ட குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே ஒவ்வொரு அப்பத்தின் தண்ணீரை கர்த்தர் ஆசீர்வதி கொடுப்பீராக எல்லா தீங்கு தீமைகளுக்கு எல்லாம் வியாதி பலவீனங்கள் எல்லாம் கர்த்தர் விலக்கி பாதுகாப்பீராக பிள்ளாத சோதரி எந்த விதத்திலும் பிள்ளைகளை தொடாதபடி கர்த்தர் வேலை எடுத்து பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே நீர் வைத்ததான சித்தத்தை நோக்கத்தை நாட்களை நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே ஒரு குடும்பங்களை சாட்சியுள்ள குடும்பங்களை கர்த்தர் நிறுத்துவீராக ஆண்டவரே மக ஸ்தோத்திரம் மக ஸ்தோத்திரம் மக ஸ்தோத்திரம் மக ஸ்தோத்திரம் எங்கள் அன்பின் ஆண்டவரே ஹல்லேலூயா மக ஸ்தோத்திரம் 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 கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கட்டபடியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் स्तुति हो स्तुति हो स्तुति हो स्तुति हो ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் विनती सुनने वाले मेरे आंसू निगारने वाले चंगाई देने वाले स्तुति हो यीशु राजा विनती सुनने वाले मेरे आंसू निगारने वाले चंगाई देने वाले स्तुति हो यीशु राजा तुझसे होगा सब कुछ होगा ये वचन काफी है तुझसे होगा सब कुछ होगा ये वचन काफी है तेरा ये वचन काफी है तेरा ये वचन काफी है बिनती सुनने वाले मेरे आंसू निगारने वाले चंगाई देने वाले स्तुति हो यीशु राजा விண்ணப்பத்தை கேட்பவரே கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா விண்ணப்பத்தை கேட்பவரே ஏன் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா உம்மால் கொடு எல்லாம் கொடு ஒரு வார்த்தை சொன்னால் போதும் உம்மால் கொடு எல்லாம் கொடு ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் விண்ணப்பத்தை கேட்பவரே ஏன் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா கர்த்தருடைய ஜெபத்தை கர்த்தருடைய கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் स्तुति हो स्तुति हो स्तुति हो स्तुति हो स्तुति हो அடுத்தபடியாக சகோதரி நந்தா அவர்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக अगला जो है बहन नंदा परिवार को आशीर्वाद करना है
சகோதரர் இயேசு கவிதா அவர்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக और भाई यीशु कविता उस परिवार को परमेश्वर आशीर्वाद करना है சகோதரி ஆஷா அவர்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக और बहन आशा परिवार को परमेश्वर आशीर्वाद करना है சகோதரி சக்குபாய் அவர்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக और माता जकूबाई परिवार को परमेश्वर आशीर्वाद करना है குடும்பத்தில் இருக்க எல்லா போராட்டங்களை கர்த்தர் மாற்றும்படியாக और इस परिवार की सारी लड़ाई को परमेश्वर बदलने के लिए கர்த்தர் நாட்களை சந்தித்து ரட்சிக்கும்படியாக इस दिनों में उसके बेटे को परमेश्वर मुलाकात करके उद्धार करने के लिए அப்படியாக சகோதரி ரூத் அவர்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக और अगला जो है रूत मामी परिवार को आशीर्वाद करना है அடுத்தபடியாக சகோதரி பிரியா குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக अगला जो है प्रिया परिवार को परमेश्वर आशीर्वाद करना है சகோதரர் சந்தீப் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக और भाई संदीप परिवार को आशीर्वाद करना है சகோதரி மீனா குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக और बहन मीना परिवार को आशीर्वाद करना है குடும்பங்களுக்கு எல்லாம் சோதரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம் इस परिवार के लिए सब प्रार्थना करेंगे ஆண்டவரே மக சோதரம் 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 அப்பா நுகரிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் குடும்பங்களுக்கு கர்த்தர் இறங்குவீராக ஆண்டவரே இறங்குவீராக இறங்குவீராக ஆண்டவரே இறங்கமடியா ஜெபிக்கிறோம் கர்த்தர் இறங்குவீராக இறக்கத்தை கல்லடிவீராக ஆண்டவரே மக தோத்திரம் 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 வியாதியோடு பலவீனத்தோடு ஆண்டவரே போராட்டத்திற்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அப்பா நாட்டில் பரிபூர்ண விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே மக தோத்திரம் தோத்திரம் ரட்சிக்கப்படாத ரட்சித்து தருவீராக ஆண்டவரே ஒரு குடும்பத்தில் தேவைகள் எல்லாம் சந்திப்பீராக சமாதானத்தின் தேவன்களை கர்த்தரால் தொடர்ந்து ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நேசுவே மக ஸ்தோத்திரம் மக ஸ்தோத்திரம் மக ஸ்தோத்திரம் மக ஸ்தோத்திரம் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கட்டபடியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் स्तुति हो स्तुति हो स्तुति हो स्तुति हो स्तुति हो स्तुति हो और भाई डेविस परिवार को परमेश्वर आशीर्वाद करना है நாட்டிலே அவருடைய மகனுக்கு கர்த்தர் நாட்டிலே ஒரு பரிபூர்ண விடுதலை கொடுக்கும்படியாக इस दिनों में उसके बेटे को परमेश्वर परिपूर्णता की एक चंगाई देने के लिए தாயாரின் தகப்பனாரின் கர்த்தர் நாட்டிலே ஆசீர்வதிக்கும்படியாக उनके माता पिता को परमेश्वर विशेषता से आशीर्वाद எல்லா करने के लिए பலவீனங்களை கர்த்தர் மாற்றும்படியாக और सारे बलवीनता को परमेश्वर बदलने के लिए சகோதரர் பானுதாஸ் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக और वैसे ही भाई भानुदास परिवार को परमेश्वर आशीर्वाद करने के लिए அந்த குடும்பத்தில் இருக்க போராட்டங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றும்படியாக आज उस परिवार की सारी लड़ाई को परमेश्वर बदलने के लिए அந்த பலவீனத்தை எல்லாம் கர்த்தர் நாட்டிலே மாற்றும்படியாக और उस भाई की सारी बलवीनता को इस दिनों में परमेश्वर बदलने के लिए அடுத்தபடியாக சகோதரி கஜுராபாய் அவர்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக और अगला माता गजराबाई परिवार को परमेश्वर आशीर्वाद करना है சகோதரர் பாலு அவர்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக और भाई बालू परिवार को परमेश्वर आशीर्वाद करना है அடுத்தபடியாக மீனாட்சி அம்மா அவர்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக और अगला मीनाक्षी माता परिवार को परमेश्वर आशीर्वाद करना है குடும்பங்களுக்காக கொஞ்சம் சோதரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம் इस परिवार के लिए प्रार्थना करेंगे ஹalleluya சோதரம் 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 நல்ல ஆண்டவரே மைனாண்டியோடு மை துதிக்கிறோம் அப்பா அந்த குடும்பங்களுக்கு கர்த்தர் இறங்குவீராக இறங்குவீராக இரக்கத்தின் தேவன் மனது இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நேசவே மக்கு தோத்திரம் 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 ஆவியானவர் இறங்குவீராக ஆண்டவரே குடும்பங்களில் பாராடிகள் எல்லாம் சோதனை கிரிகள் எல்லாம் கர்த்தர் அழித்துப்படுவீராக ஓ ஒரு குடும்பங்களுக்கு கர்த்தர் நாட்களை பலப்படுத்துவீராக தேவ பலத்தில் அடைகட்டுவீராக ஆண்டவரே பலவீனத்தோடு இருக்கிற குடும்பங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதால் எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தால் நீங்கி போவதாக ஆண்டவரே மக்கு ஸ்தோத்ரா 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 ஒவ்வொரு குடும்பங்கள் கர்த்தர் சாட்சியா நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நேசுவே மக்கு ஸ்தோத்ரா 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 கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கட்டபடியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் स्तुति हो स्तुति हो स्तुति हो स्तुति हो स्तुति हो स्तुति हो அடுத்தபடியாக अगला जो है சகோதரர் செல்வம் அவர்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக भाई सेल्वम परिवार को परमेश्वर आशीर्वाद करना है சகோதரி செல்வி அவர்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக और बहन सेल्वी परिवार को आशीर्वाद करना है சகோதரி சுமதி அவர்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக और बहन सुमति परिवार को आशीर्वाद करना है சகோதரி அனிதா அவர்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக और बहन अनिता उनके परिवार को परमेश्वर आशीर्वाद करने के கீதா அவர்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக लिए और बहन गीता परिवार को आशीर्वाद करने के लिए சகோதரர் பிளெஸிங் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக और भाई ब्लेसिंग परिवार को परमेश्वर आशीर्वाद करने के लिए ஆபிரகாம் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக और भाई अब्राहम परिवार को परमेश्वर आशीर्वाद करने के செல்வராஜ் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக लिए और भाई सेल्वराज परिवार को परमेश्वर आशीर्वाद करने के ஒவ்வொரு लिए குடும்பங்களுக்காக கொஞ்சம் நேரம் சோதரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம் हर एक परिवार के लिए प्रार्थना करेंगे ஹalleluya சோதரம் 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 நல்ல ஆண்டவரே மக்கு சோதரம் 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 ஆண்டவரே குறிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கு இறங்குவீராக ஆண்டவரே மக்கு சோதரம் 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 ஒவ்வொரு குடும்பத்திலே ஆண்டவரே உம்முடைய கிருபை இறங்கும்படியா ஜெபிக்கிற தேவ கிருபை இறங்கட்டும் தேவ கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே தேவ சமாதானம் இறங்கட்டும் ஆண்டவரே மக்கு தோத்திரம் 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 ஓ நம்முடைய பலத்தினால் டெகட்டி வீராக ஆண்டவரே மக்கு தோத்திரம் தோத்திரம் தேவ பலத்தினால் டெகட்டிலாக ஆண்டவரே மக்கு தோத்திரம் தோத்திரம் மகிமின் தேவன் ஒவ்வொரு குடும்பங்களை ஆசை வாடி கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்தில் தேவைகள் எல்லாம் சந்திப்பீராக ஆண்டவரே மக்கு தோத்திரம் ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் நாட்களில் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் நேசுவே மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்
கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். स्तुति हो स्तुति हो स्तुति हो स्तुति हो स्तुति हो அடுத்தபடியாக பாப்ரேன் சகோதரர் ராஜபால் அவர்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக और बाबरेगा नगर में मेरे भाई राजापाल परिवार को आशीर्वाद करना है தங்கம்மாள் அவர்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக और माता तंगमा उस परिवार को आशीर्वाद करना है ஷேம் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக और भाई श्याम परिवार को आशीर्वाद करना है அடுத்தபடியாக மால்வாணி சகோதரர் ஜார்ஜ் அவர்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக और मालवनी भाग में जॉर्ज भाई परिवार को आशीर्वाद करना है சகோதரி அக்ஷா அவர்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக और बहन अक्सा परिवार को परमेश्वर आशीर्वाद करना है அடுத்தபடியாக அம்புஜாடியில் இருக்கிறதான சகோதரி பூமணி குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக और अंबुजाड़ी भाग में जो माता बूमनी उस परिवार को आशीर्वाद करना है சகோதரி சுகந்தி அவர்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக और माता सुगंधी परिवार को परमेश्वर आशीर्वाद करना है ராணி அம்மா அவர்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக और रानी माता जी परिवार को परमेश्वर आशीर्वाद करना है பார்வதி அவர்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக और बहन पार्वती परिवार को परमेश्वर आशीर्वाद करना है மைனா அவர்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக और बहन मैना परिवार को परमेश्वर आशीर्वाद करना है சகோதரி வடிவு அவர்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக और बहन वडियू परिवार को परमेश्वर आशीर्वाद करना है சகோதரி பியூலா அவர்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக और बहन ब्यूला परिवार को परमेश्वर आशीर्वाद करना है சகோதரி ஜூலியட் அவர்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக और बहन जूलियट भाई बहन परिवार को आशीर्वाद करना है அவருடைய சரீரத்தில் இருக்க எல்லா பலவீனங்களை கர்த்தர் மாற்றும்படியாக और उनके पति के रहने में सारे बलवीनता को परमेश्वर बदलने के மகனை கர்த்தர் நாட்கள் ஆசீர்வதிக்கும்படியாக और उनके बेटे को इस दिनों में विशेषता से आशीर्वाद करने के लिए சகோதரர் ஆரோக்கியராஜ் அவர்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக और भाई आरोग्य राज परिवार को आशीर्वाद करने के लिए சகோதரர் ஆனந்த் அவர்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக और भाई आनंद परिवार को परमेश्वर आशीर्वाद करने के लिए பிரைசிங் அவர்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக और भाई प्रेस सिंह परिवार को भी आशीर्वाद करने के लिए எல்லா சோதரமடி ஜெபம் इस परिवार के लिए सब प्रार्थना करेंगे ஹalleluya மக்கு தோத்ரா 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 நல்ல ஆண்டவரே மக்கு தோத்ரா அப்பா குறிப்பிட்ட ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தர் இறங்கணும் இறங்கணும் ஒவ்வொரு குடும்பத்துக்கு இறங்குவீராக ஓ நம்முடைய இரக்கத்தை கல்லெடுவீராக நம்முடைய இரக்கத்தை கல்லெடுவீராக ஓ நம்முடைய மனதுருக்கத்தை கல்லெடுவீராக அப்பா மக்கு தோத்ரம் ஒவ்வொரு குடும்பங்களிலே கர்த்தர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே மக்கு தோத்ர எல்லா தேவைகளை சந்திப்பீராக குறைகள் எல்லாம் நிறைவாக்குவீராக ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் எந்த பிளவிலும் மாற்றாக ஆண்டவர் தாக்காதபடி கர்த்தர் நாட்களே மக்கு தோத்ர கர்த்தர் கிருபை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் நேசுவே மக்கு தோத்ர ஒவ்வொரு குடும்பங்களை சாட்சியா நிறுத்துவீராக ஆண்டவரே மக்கு தோத்ரம் சத்திரம் எந்த விதத்திலும் தீமைகளை கொண்டு வராதபடி தேவனுடைய பாதுகாப்பு ஒவ்வொரு குடும்பங்கள் காணப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நேசுவே மக்கு ஸ்தோத்ரா தோத்ரா 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 கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கட்டபடியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் स्तुति हो स्तुति हो स्तुति हो स्तुति हो அடுத்தபடியாக மட்டு ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் और अगला मर्द सेवका को आशीर्वाद करना है அந்த இடத்துல சொந்தமான இடம் வாங்க கர்த்தர் எல்லா வழிவாசலை திறந்து தரணும் और उस जगह में खुद की जगह परमेश्वर देने के लिए सारे द्वार को खोल के देना है அந்த பகுதியில் வருகிறதான மேரி அம்மா குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் और उस कलीसिया में आने वाले मेरी अम्मा परिवार को आशीर्वाद करना है எலிசா அவர்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் भाई एलिसा परिवार को आशीर्वाद करना है சகோதரி கீதா அவர்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் बहन गीता परिवार को आशीर्वाद करना है சகோதரி குமாரி அவர்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் बहन कुमारी परिवार को आशीर्वाद करना है சகோதரி தாமஸ் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் भाई थॉमस परिवार को आशीर्वाद करना है சகோதரி பூஜா அவர்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் बहन पूजा परिवार को आशीर्वाद करना है சகோதரி சந்திரவதி குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் और चंद्रवती माता परिवार को आशीर्वाद करना है செல்லப்பா அவர்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் और भाई चेल्लप्पा परिवार को आशीर्वाद करना है சகோதரி ராதா குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் और बहन राधा परिवार को आशीर्वाद करना है சகோதரி ரோஜா குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் और बहन रोजा परिवार को आशीर्वाद करना है இன்னும் अनेक பிள்ளைகள் அந்த இடத்துல உண்டு और भी कई लोग उस जगह पे है அந்த குடும்பங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் वो सारे परिवार को परमेश्वर आशीर्वाद करना है ரட்சிக்கப்படாத குடும்பங்கள் எல்லாம் ரட்சித்து தரணும் और जो उधार नहीं पाए सारे उधार पाना है ஒவ்வொரு குடும்பத்தில தேவைகளை எல்லாம் கர்த்தர் நாட்களை சந்தித்து கொடுக்கணும் और प्रत्येक परिवार की सारे जरूरतों को इस दिनों में परमेश्वर पूरा करके देना है அந்த பிள்ளைகளை வியாதி பலவீனம் தாக்காதபடிக்கு और कोई लोगों को परमेश्वर कोई प्रकार की बीमारी ना கர்த்தர் छुए வெளியிடத்தை பாதுகாக்கணும் परमेश्वर उन्हें बाड़ा बांध कर रक्षा करना है மண்டபத்திலே கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிட வேணும் और उस मर्द भाग में बड़े एक जागरूकता को परमेश्वर ஒரு आगे देना ஜனங்களை है கர்த்தர் நாட்களை சந்தித்து ரட்சித்து தரணும் और कई लोगों को परमेश्वर मुलाकात करके उधार करके देना है தேவனுடைய நாமம் அந்த பகுதியிலே மகிமைப்படணும் और परमेश्वर के नाम उस भागों में महिमा होना है அந்த பகுதியிலே தேவனுடைய சித்தம் வாழ்க்கையில பரிபூர்ண நிறைவேறணும் और परमेश्वर की इच्छा उस भागों में पूरी तरह से पूरा होना है மட்டு ஊழியத்துக்காக मर्द की सेवका के लिए பகுதியில வருகிறதான தேவனுடைய பிள்ளைகளுக்காக और मर्द के सारे विश्वासी लोगों के लिए ஒரு குடும்பத்துக்காக हर एक परिवार के लिए எல்லாரும் சோதரம் பண்ணி सब लोग स्तुति करके प्रार्थना करेंगे ஹalleluya சோதரம் 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 நல்ல ஆண்டவரே மக்கு சோதரம் சோதரம் மட்டு ஊழியத்துக்காக ஜெபிக்கிறோம் மட்டு ஊழியத்தில் ஆண்டவரே வருகிற ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா ஒரு குடும்பத்துக்கு இறங்குவீராக கர்த்தர் இறங்குவீராக கர்த்தர் இறங்குவீராக கர்த்தர் இறங்குவீராக ஆவியானவரே மக்கு சோதரம் சோதரம் அவருக்கு இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் அவருக்கு இறங்கும்படியா ஜெபிக்கிறோம்
நேசப்பா நீர் இறங்கும்படியா ஜெபிக்கிறோம், இறங்கும்படியா ஜெபிக்கிறோம், இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். ஓ நம்முடைய இரக்கத்தை கட்டளடிவீராக, நம்முடைய இரக்கத்தை கட்டளடிவீராக, நம்முடைய இரக்கத்தை கட்டளடிவீராக. ரட்சிக்கப்படாத ஜனங்களை கர்த்தர் நாட்களை சந்தித்து ரட்சிப்பீராக. ஆண்டவரே மக்கு தோத்திரம் 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 அதிகமாக நேசிக்கும் ஆண்டவரே மக்கு தோத்திரம் அடையத்தில் அன்பியமாக அன்பு கூற ஆண்டவரே கர்த்தர் இறக்க மாறவேண்டியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஜனங்களுடைய ஆண்டவரே தேவைகள் எல்லாம் சந்திப்பீ கொடுப்பீராக, எல்லா குறைகள் எல்லாம் நிறைவாக்குவீராக. ஆண்டவரே சமாதானத்தின் தேவனர்களை தொடர்ந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நேசவே மக்கு தோத்திரம் தோத்திரம் வேலை இல்லாத பிள்ளைகள் நல்ல வேலையை கொடுப்பீராக. ஓடி வருமானங்கள் எல்லாம் கர்த்தர் அதிகரிக்க பண்ணி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நேசவே மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கடுபடியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். स्तुति हो स्तुति हो स्तुति हो स्तुति हो ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாளை நடக்க இருக்கிறதான பரிசுத்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வாதம் தரணும். और कल के पवित्र आराधना को परमेश्वर आशीर्वाद करके देना है இந்த ஆராதனையில எல்லா பிள்ளைகளும் கலந்து கொள்ளணும். और उस आराधना में सारे बच्चे लोग भाग लेना है கர்த்தரை முழு இதயத்தோடு ஆராதிக்கணும். और परमेश्वर को पूरी हृदय के साथ आराधना करना है தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை மகிமையும் கொடுக்கணும். और परमेश्वर को देने वाला आदर सम्मान को देना है ஒருவராது தடைப்பட்டு போகாதபடிக்கு और कोई भी रुकावट ना पाते हुए இந்த யூடியூப் மூலமாக इस YouTube के द्वारा தேவனுடைய ஆராதனையில் கலந்து கொள்ளும்படியாக परमेश्वर की आराधना में भाग लेने के लिए கர்த்தர் ஒவ்வொருக்கு கிருபை பாராட்டும்படியாக परमेश्वर प्रत्येक को अनुग्रह करने के लिए நாளை நடக்கிற ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்தரும்படியாக और कल की आराधना को आशीर्वाद करने के लिए எல்லா பிள்ளைகளும் அந்த யூடியூப் நிகழ்ச்சி கர்த்தர் பார்க்க கிருபை செய்யும்படியாக और सभी लोगों को इस इंटरनेट के द्वारा परमेश्वर की आराधना करने के लिए கர்த்தர் கிருபை செய்யும்படியாக परमेश्वर अनुग्रह करने के लिए ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். सब लोग स्तुति करके प्रार्थना करेंगे ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நேசுவே மக்கு தோத்திரம். நாளை நடக்கிற ஆண்டவரே பரிசுத்த ஆராதனைக்கா ஜெபிக்கிறோம். ஆராதனைக்கு ஆசீர்வதி தரிது வயராக ஆண்டவரே எல்லா தடைகளையும் மாற்றி தருவீரா. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே மக்கு தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். ஆராதனைக்கு குடும்பத்தில் வீட்டில் இருந்து உண்மை ஆராதிக்கும்படியாக கட்ட நாட்களிலே கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒருவரா அந்த ஆராதனை அசட்டை பண்ணாதபடிக்கு ஆண்டவரே மக்கு தோத்திரம் தோத்திரம் உண்மை இதயத்தோடு உண்மை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நேசுவே மக்கு தோத்திரம் 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 தோத்திரம். அன்பின் ஆண்டவரே மக்கு தோத்திரம். அன்பின் தேவனே அன்பின் தேவனே அன்பின் தேவனே அன்பின் தேவனே அன்பின் தேவனே அன்பின் இயேசுவே மக்கு சோத்ரம் 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 சோத்ரம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கட்டபடியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். स्तुति हो स्तुति हो स्तुति हो स्तुति हो स्तुति हो ஸ்தோத்திரம். தேசத்துல எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். और देश के सारे सेवकों का आशीर्वाद எல்லா करना है ஊழியக்காரர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். सारे सेवकों को आशीर्वाद करना है ஒவ்வொரு ஊழியங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கணும். और सारे सेवकों की जरूरत पूरा होना है ஒவ்வொரு ஊழியக்காரருடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கணும். और सारे सेवकों को जरूरत पूरा होना है எல்லா ஊழியர்கள் நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுக்கணும். और सारे सेवकों को अच्छे सुख बल देना है ஒரு ஊழியக்காரர் சோர்ந்து போகாதபடிக்கு कोई सेवक जो निराश ना होते हुए இன்னும் தேவனுடைய பலத்தினை பெருகும்படியாக और परमेश्वर के बल में बढ़ने के लिए பெருகும்படியாக और परमेश्वर अनुग्रह में बढ़ने के लिए ஒவ்வொருக்கு அதிகமான கிருபைகளை ஊற்றி கொடுக்கும்படியாக परमेश्वर अधिक तरह से कृपा उंडल के देने के लिए ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். सब प्रार्थना करेंगे ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே மக்கு தோத்திரம் 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 பா மக்கு தோத்திரம். தேசத்துல எல்லா ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம், ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மக்கு தோத்திரம் 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 தோத்திரம். ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, ஊழியக்காரர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே மக்கு தோத்திர சத்திரக்கு எல்லா சதி திட்டங்களையும் விலக்கி பாதுகாப்பீராக. ஆண்டவரே ஒரு ஊழியங்கள் தேவையை சந்திப்பீராக, ஊழியக்காரர் தேவையை சந்திப்பீராக. ஒவ்வொரு ஊழியக்காரர் நல்ல சுகத்தை பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுப்பீராக. ஆண்டவரே மக்கு தோத்திரம். ஒருவர் சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரே நம்முடைய பலத்தின் மேல் பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே கர்த்தர் கிருபை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நேசுவே மக்கு தோத்திரம் 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 தோத்திரம். நேசப்பா நன்றியோடு மை துதிக்கிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம். தேவனே துதிக்கிறோம். தேவனே துதிக்கிறோம். தேவனே துதிக்கிறோம். நேசுவே மக்கு தோத்திரம் 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 தோத்திரம். வல்லமின் தேவனே மக்கு தோத்திரம் மக்கு தோத்திரம் மகிமின் தேவனே மக்கு தோத்திரம் மக்கு தோத்திரம். ஏசப்பா ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கட்டபடியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். स्तुति हो स्तुति हो स्तुति हो स्तुति हो स्तुति हो உம்மை நான் மறவே உமக்காய் வாழ்வே. உம்மை நான் மறவே உமக்காய் வாழ்வே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே. தாயை போல்
தேற்றினே தந்தை போல் அனைத்தே தாயை போல் தேற்றினே தந்தை போல் அனைத்தே அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே உம் சித்தம் நான் செய்வேன் அதுதான் என் உணவு உம் சித்தம் நான் செய்வேன் அதுதான் என் உணவு அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே ஹல்லேலூயா 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 நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் हम सब परमेश्वर की स्तुति करेंगे स्तुति हो स्तुति हो स्तुति हो स्तुति हो उपवास जपते मट आशीर्वदित तंत कृपा कर्तरे स्तोत्रिपों परमेश्वर ने इस उपवास की प्रार्थना को अब तक आशीर्वाद करके दिए, इसलिए परमेश्वर की स्तुति करेंगे स्तुति हो स्तुति हो स्तुति हो स्तुति हो स्तुति स्तुति कर्तन मोटिवेशन और वार्ता का कर्तरे स्तोत्रिपों परमेश्वर ने हमसे बातें की, प्रत्येक शब्दों के लिए परमेश्वर की स्तुति करेंगे स्तुति 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 कर्तन மேல் உன் பாரத்தை வைத்து விடு परमेश्वर के ऊपर अपना बोझ रख दे, அவர் உன்னை ஆதரிப்பார் वो तुम्हें संभालेगा நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் और धर्मियों को कभी वो टलने नहीं देगा, உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் वो तुम्हें पूछताछ करता है, इसलिए உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க आपके सारे चिंताओं को उसके ऊपर रख दीजिए, நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் आप किसी बातों के लिए चिंता मत कीजिए, எல்லாவற்றையும் குறித்து सारे बातों को लेकर உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினாலும் आपकी प्रार्थना को स्तुति के साथ विनती के साथ வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க विनतियों के साथ परमेश्वर को बतलाइए, எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் और सारे बुद्धि से बढ़कर परमेश्वर की शांति இருதயத்தை ஆளுகை செய்யும் आपके हृदय को राज करेगा, ஆளுகை செய்யும் आपके विचारों को राज करेगा, நீங்கள் விசாரப்பட வேண்டாம் आप कोई बातों की चिंता मत कीजिए, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுக்கு பலம் और प्रभु के अंदर आनंद रहना ही आपका बल है। கர்த்தர் நம்முடைய பலவீனத்தில் நமக்கு ஆதரவு परमेश्वर हमारी निर्बलता में हमें संभालता है, நம்முடைய சோதனையில் நம்மை ஆதரிப்பார் हमारी परीक्षा में संभालता है, தனிமையில் நம்மை ஆதரிப்பார் हमारे अकेलेपन में हमें संभालता है, அவருடைய பிள்ளையாக ஜீவித்து इस दिनों में उसके संतान बनकर जीकर ஒவ்வொரு நாள் தேவனால் ஆதரிக்கப்பட்டு और प्रत्येक दिन परमेश्वर के द्वारा संभाला जाकर ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழும்படியாக आशीर्वाद भरा हुआ जीवन जीने के लिए நமக்கு கிருபை தந்து வழி நடத்தும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் परमेश्वर हमें अनुग्रह देकर चलाने के लिए परमेश्वर की स्तुति करेंगे स्तुति 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 நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கர்த்தர் ஏறெடுத்தபடியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் हमारे सारे विनती प्रार्थना को परमेश्वर सुना, इसलिए परमेश्वर की स्तुति करेंगे स्तुति 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 நாம் எண்ணிக்கொண்டதற்கு நம்ம ஜெபிப்பதற்கு அதிகமாக கிரியை வல்லமுள்ள தேவனாக இருக்காம கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் हमारी प्रार्थना और विनतियों से बढ़कर हमें आशीर्वाद करके देने वाले, इसलिए परमेश्वर की स्तुति करेंगे स्तुति हो स्तुति हो स्तुति हो स्तुति 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 கர்த்தர் தொடர்ந்து ஊழியத்தில் பெரிய காரியங்களை செய்ய முடியாது கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் और लगातार परमेश्वर सेवका में बड़ा काम करने वाले, इससे परमेश्वर की स्तुति करेंगे स्तुति 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 ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியாது கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் और अगला जो है अगले हर एक विश्वासी परिवार में परमेश्वर बड़ा काम करने वाले, इससे परमेश्वर की स्तुति करेंगे स्तुति 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 ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களும் தேவனுக்கு மகிமையான சாட்சியுள்ள குடும்பங்களாய் ஜீவிக்க கர்த்தர் கிருபை பலன் தந்து வழி நடத்தும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் और प्रत्येक विश्वासी परिवार जो है परमेश्वर के नाम की महिमा के लिए गवाही के जीवन जीने के लिए परमेश्वर हर एक को अनुग्रह करके चलाने के लिए परमेश्वर की स्तुति करेंगे स्तुति 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 पितावे देवने स्तोत्रिपों पिता परमेश्वर की स्तुति करेंगे, कुमारने यीशु क्रिस्तुवे स्तोत्रिपों पुत्र यीशु मसीह की स्तुति करेंगे, परिशुद्ध आवियानवरे स्तोत्रिपों और पवित्र आत्मा की स्तुति करेंगे स्तुति हो स्तुति हो स्तुति हो मंगिरवे यरकम निरंतंगल परलोक पितावे और प्रेम अनुग्रह दया भरा हुआ हमारे स्वर्गीय परमेश्वर, तुझे तुम्हारे नाम में स्तोत्रि करम हम धन्यवाद के साथ आपकी स्तुति महिमा करते हैं। दुआ से जब तक करते हैं आशीर्वाद दंड कृपा काम
उमगे स्तोत्रम हे प्रभु इस उपवास की प्रार्थना को अब तक आपने आशीर्वाद कर दिया इसलिए स्तुति हो। एमडमागमडे बादतिले कातिरुक्के तंद कृपेका उमगे स्तोत्रम अब तक आपके चरणों में इंतजार रहने के लिए आपने अनुग्रह किया इसलिए परमेश्वर की स्तुति हो। ध्यान के नीर पाराटिने कृपेका उमगे स्तोत्रम आपके वचन को ध्यान करने के लिए आपने सहायता की इसलिए परमेश्वर की स्तुति हो। देशத்துக்காக हे प्रभु देश के लिए தேசத்துள்ள ஜனங்களுக்காக और देश के लोगों के लिए தேசத்துள்ள ஜன அதிகாரிகளுக்காக और देश के सारे नेताओं के लिए தேசத்துள்ள எல்லா ஊழியங்களுக்காக और देश के सारे सेवकाई के लिए தேசத்துள்ள எல்லா ஊழியக்காரர்களுக்காக और देश के सारे सेवकों के लिए தேசத்துள்ள தலைவர்களுக்காக और देश के नेताओं के लिए அப்பா ஜெபிக்க நீர் வந்து பாராட்டின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம்। हे प्रभु आपने प्रार्थना के लिए कृपा दी इसलिए परमेश्वर आपकी स्तुति हो। கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம்। लगातार आप आशीर्वाद कीजिए। கர்த்தர் நாட்டிலே பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம்। इस दिनों में प्रत्येक लोगों को इस दिनों में बलवंत कीजिए। ஒவ்வொரு கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம்। और प्रत्येक लोग आप ही जिम्मा लीजिए। ஒவ்வொரு ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக। और प्रत्येक सेवक को आप आशीर्वाद के लिए चलाएं। नाम महिमப்படுவதாக। और लगातार सेवकाई में आपके ही नाम की महिमा हो। ஊழியத்திலே மகிமையான காரியங்களை நடப்பிப்பீராக। और सेवकाई में महिमा भरा काम कीजिए। ஆண்டவரே இந்த நாட்களிலே हे प्रभु इस दिनों में நடைபெற்றதான இந்த ஆண்டவரே ஆலயங்கள் எல்லாம் திறக்கப்படத்தக்கதாக। जो बंद पड़े हुए सारे भवन खोले जाने के लिए ஆராதனை நடக்கத்தக்கதாக। और आराधना लगातार होने के लिए நாட்களிலே தடைப்பட்ட வாசல்கள் எல்லாம் கர்த்தர் திறப்பீராக। इस दिनों में रुकावट भरे हुए सारे द्वार को इस दिनों में खोल दीजिए। தடைப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக। सारे बंद किए हुए द्वार को खोल दीजिए प्रभु। இயேசுவின் நாமத்தால் திறக்கப்படுவதாக। यीशु के नाम से खोले जाने दीजिए। பொல்லாத கொள்ளை நாய் முற்றிலும் அழிக்கப்படுவதாக। सारे बुरी महामारी पूरी रीति से नष्ट हो जाए। இயேசுவின் நாமத்தால் அழிக்கப்பட்டு போவதாக। यीशु के नाम से नष्ट हो जाए। கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக। परमेश्वर की नाम की महिमा हो। கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும்। परमेश्वर लगातार बड़े काम कीजिए। தாழ்த்தி தருகிறோம்। हमें नम्रता से सौंपते हैं। இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே। यीशु के नाम से मांगते हमारे अच्छे पिता। ஆமென்। आमीन। ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி। என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி। கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே। ஆமென்। அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா। எல்லாரும் கர்த்தர் ஸ்தோத்திரம்।